நம்ம சத்யாவில ஈஸியா ஏசி வாங்கலாம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா நியூஸ் வந்த நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி நேர நிகழ்ச்சிகளை வரவேற்பது மகிழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு போலாம். கொரோனாவின் தாக்குதல் யாரும் எண்ணி பார்க்காத அளவிற்கு வீரியமாக உலக நாடுகளை உலுக்கி போட்டிருக்கிறது. இதுவரை 7 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 35,000-ஐ தொட்டிருக்கிறது. கொரோனாவில் இருந்து தப்பிக்க ஜூன் மாதம் வரை ஊரடங்கு நிலையை தொடர்வது என்று முடிவெடுத்திருக்கிறது பிரிட்டன். அமெரிக்காவும் ஜெர்மனியும் ஜூன் மாதம் வரை ஊரடங்கை கடைபிடித்தாலும் கொரோனாவை கட்டுக்குள் வைத்துவிட முடியுமா என்கிற அச்சத்தில் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் ஏப்ரல் 14க்கு பிறகு இந்தியாவில் ஊரடங்கை நீட்டிக்கப் போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறது மத்திய அரசு. இந்த இடத்தில் ஊரடங்கு உத்தரவால் சாமானியர்கள் பலரும் பாதிக்கப்படுகிறார்கள் என்கிற எண்ணத்தில் இந்த முடிவை மத்திய அரசு எடுத்திருக்கிறதா, அல்லது ஏப்ரல் 14 வரை ஊரடங்கை கடைபிடித்தாலே போதும் கொரோனாவை இந்தியாவில் பரவாமல் கட்டுப்படுத்த முடியும் என மத்திய அரசு நம்புகிறதா என்பதை ஆராய வேண்டியிருக்கிறது. அதே சமயம் ஊரடங்கை அமல்படுத்தாமலேயே சிங்கப்பூர், தென்கொரியா போன்ற நாடுகளால் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும் போது இந்தியாவால் மட்டும் அதனை செய்ய முடியாதா என்கிற கேள்வி எழுகிறது. கூடவே சிங்கப்பூர், தென்கொரியாவை விட அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியாவிற்கு அதிக சவால்கள் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் ஏப்ரல் 14க்கு பிறகு மிக அதிக அளவிலான சோதனையை மேற்கொள்ள கிட்டத்தட்ட 17 லட்சம் பரிசோதனை கருவிகளை வாங்குவதற்கு மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. அது மட்டுமின்றி இந்தியா முழுக்க பரிசோதனை மையங்களையும் அதிகப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. இவற்றுக்கிடையில் ஏப்ரல் 14க்கு பிறகு செய்ய வேண்டியவற்றை திட்டமிட 10 சிறப்பு குழுக்களையும் மத்திய அரசு அமைத்திருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. இந்தியாவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1000-ஐ கடந்துவிட்ட நிலையில் சிறப்பு குழுக்கள் செய்யப்போவது என்ன, செய்ய வேண்டியது என்ன போன்ற கிளை கேள்விகள் எழுகின்றன. அவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து 5 கேள்விகளை எழுப்ப விரும்புகிறது இன்றைய கேள்வி நேரம். ஜூன் மாதம் வரை ஊரடங்கை உலக நாடுகள் தொடர நினைப்பதன் பின்னணி என்ன? ஏப்ரல் 14க்கு பிறகு ஊரடங்கு உத்தரவு தொடராது என மத்திய அரசு தெரிவித்திருப்பது ஏன்? ஊரடங்கு உத்தரவுக்கு பிறகு கொரோனாவை கட்டுப்படுத்த என்ன திட்டம் வைத்திருக்கிறது மத்திய அரசு? கொரோனாவை ஊரடங்கு இன்றியே கட்டுப்படுத்திய தென்கொரியா வழிமுறை இந்தியாவிற்கு பலன் தருமா? சமூக பரவல் கட்டத்திற்கு செல்லாமலேயே கொரோனாவை கட்டுப்படுத்துவது தற்போதைக்கு சாத்தியமா? மேலும் அடுத்தடுத்து எழும் கேள்விகளுக்கும் வெளிச்சம் பாய்ச்சுகிறது இன்றைய கேள்வி நேரம். ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு என்ன திட்டம் வைத்திருக்கிறார் பிரதமர் மோடி? இந்த பொருள்ல தான் நாம் இன்றைக்கு கேள்வி நேரத்தை நகர்த்திருக்கிறோம். கருத்துரையாளர் அறிமுகப்படுத்த விரும்புகிறோம். எழுத்தாளர் ஆழ் செந்தில்நாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் வெங்கடேஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வலதுசாரி பார்வையாளர் நித்யானந்த் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். தொற்றுநோய் தடுப்பு சிகிச்சை மருத்துவர் சுரேஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நால்வரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஆழி சார், இங்க ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த கடையெல்லாம் மூடி இருக்கும், நீங்க வெளியில வர வேண்டாம், மக்கள் ஊரடங்குன்னு சொன்ன பிறகு அன்றாடம் காய்ச்சிகள், அமைப்புசாரா தொழிலாளர்கள் உள்ளிட்ட எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி ஏப்ரல் 14க்கு அப்புறம் என்ன அப்படின்னு. திரும்ப அதை ஒருவேளை மே மாசம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு மத்திய அரசு வந்து ஏப்ரல் 14க்கு பிறகு அதை நீட்டிக்கிற ஐடியா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இப்ப இருக்கிற ஐடியா தானா, இல்ல உண்மையிலேயே அப்படி ஏப்ரல் 14க்கு பிறகு நீட்டிக்கப்படல அப்படின்னா இந்த கொரோனாவை அதுக்குள்ள தடுத்துட முடியுமா இந்தியாவால? இது வந்து இன்னைக்கு சொல்ல முடியக்கூடிய விஷயமா எனக்கு வந்து தெரியல. இப்போ வந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் குறைஞ்சபட்சம் இந்த ஊரடங்கு அல்லது வந்து இந்த லாக்டவுன் வந்து தொடர்ந்தாதான் கொரோனாவினுடைய பரவல் வேகத்தை, அது எந்த அளவுக்கு இருக்குதோ அதை வந்து பரவக்கூடிய வேகத்தை தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் இதை வந்து உலகம் முழுக்கவே வந்து அதனுடைய பரவல் வேகத்தை தடுக்கிறதும் அதே காலகட்டத்தில் அதுக்கான மற்ற வேலைகளை செய்யறதும் அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையில் தான் போகிறாங்க. ஏப்ரல் 14ஆம் தேதிக்குள்ளே அது முடிஞ்சிடும், இந்த மாதிரி வந்து நடந்துட்டாவே போதும், அது முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இந்த ஊரடங்கால் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பது என்பது தனி. ஊரடங்கால் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிற பேர் வழின்னு ஊரடங்கே ஒன்று இல்லை, அந்த தேதிக்கு மேலே இருக்காது அப்படின்னு திட்டமிட்டோம்னா அதுவும் சிக்கலாக வரும்.
இது ரொம்ப எளிமையான விஷயமா நான் நினைக்கல. அது அரசாங்கமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், போகிற போக்கில் முடிவெடுக்கிற விஷயமா வந்து தெரியல. ஒரு எல்லா வல்லுநர்களும் சேர்ந்து எல்லா பிரச்சனைகளையும் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியும். இன்றைக்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இல்லை வந்து அதுக்கான சிக்னல் தராங்கன்னா அது என்னை பொறுத்தவரையில் நல்ல விஷயமா எனக்கு வந்து உண்மையிலே தோணலை. மற்ற நாடுகளுடைய பார்வையிலேருந்து பார்க்கும்போது 3 ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து இந்த லாக்டவுன், ரெண்டாவது வந்து இந்த ஆக்டிவ் சர்வேலன்ஸ். குறிப்பாக நீங்கள் தென்கொரியா, சிங்கப்பூர் மாதிரியான இடங்களில், சைனாவில் வந்து எங்கெல்லாம் சந்தேகப்பட்டாங்களோ அந்த இடங்களில் முழுமையான ஒரு டெஸ்டிங், ஒரு ப்ரோஆக்டிவாக போய் டெஸ்ட் பண்ணுறது உட்பட எல்லா வேலைகளையும் அவங்க செஞ்சாங்க. அது ரொம்ப முக்கியம். அதனால தான் ஊரடங்கு இல்லாமல் கூட சில இடங்களில் வந்து அதை குறைக்க முடிஞ்சது. ஆக அந்த அடிப்படையான விஷயம் இந்தியாவில் இப்போ வந்து பெரிய அளவு கிடையாது. பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்க அமெரிக்கா மாதிரியான நாடுகள் வந்து ஊரடங்கு வர ரெண்டாவது ஃபேக்டர். மூணாவது வந்து இந்தியாவுக்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதாவது இவ்வளோ பெரிய நாட்டில் ஏற்கனவே நமக்கு போதுமான அளவுக்கு வந்து உள்கட்டமைப்பு வசதி இல்லாத நேரத்தில் மக்களுடைய கலாச்சாரம், அவங்க இதை வந்து எப்படி வந்து பார்க்குறாங்க, இது எல்லாம் கணக்கில் எடுத்து பார்க்கும்போது இந்தியாவோட கேஸ் தனியாக. இதை வந்து அமெரிக்காவோட ஒப்பிட வேண்டாம், வந்து ஐரோப்பாவோட ஒப்பிட வேண்டாம், ஏன் சீனா, தென்கொரியா, சிங்கப்பூரோடும் ஒப்பிட வேண்டாம். நம்முடைய பிரச்சனை ரொம்ப ஸ்பெஷலானது. அப்போ நாம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுலேருந்து தான் பார்க்கணும். முன்கூட்டியே எல்லாவற்றையும் தீர்மானிக்க முடியாது அப்படிங்கிறதும், அதிகார பரவலின் அடிப்படையில் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அங்கங்கே என்ன சாத்தியப்பாடு அதிகமாக இருக்குது, தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, கேரளாவில் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளவே சென்னையில் எப்படி இருக்குது, திருச்சியில் எப்படி இருக்குது, நாமக்கல்லில் எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் ஒரு பல்வேறு விதமான பார்வையில் பார்த்து தான் முடிவெடுக்கணும். முன்கூட்டியே ஒரே நேரத்தில் எல்லா இடங்கள்லையும் ஊரடங்கு ஒன்றா ஒரே நேரத்தில் போட்டுடலாம், ஆனால் ஒரே நேரத்தில் எடுக்க முடியாது. ஆக இந்த பிரச்சனையோட முதல் சுற்றில் நான் சொல்ல வர விஷயம் வந்து முன்கூட்டியே தீர்மானிக்க முடியாது. தீர்மானிக்க முடிந்தால் ஒருவேளை இந்த 21 நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்குற ஒரு தடுப்பறன் வந்து ஒரே நாளில் உடையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் 3 வார இடைவெளின்னு மத்திய அரசு கொடுத்ததை கம்பேர் பண்ணும்போது கடந்த ஒரு வாரத்தில் இந்த நம்பர்ஸ் போகிற ஸ்பீடு வந்து இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்கிறனால 14ஆம் தேதி வரை முடிச்சுக்கலாங்கிற. அதான் சொல்கிறேன், அது நம்ம எவ்வளோ டெஸ்ட் பண்ணணும்னு தெரியல, எவ்வளோ பேர் இருக்குன்னு இதுவரையிலும் உண்மையாக தெரியல. இவங்க சொல்லக்கூடிய ஒரு கணக்கு அப்படிங்கிறது, இல்லை மாநில அரசுகளோ மத்திய அரசோ சொல்லக்கூடிய கணக்கு வந்து அப்படியே நம்பர்தான் இந்த நிமிஷம்ல நமக்கு தெரியல. ஏன்னா அந்த ஆக்டிவ் மக்கள் நம்புறாங்க. இல்ல நம்புறோம் அப்படின்னா, அதாவது வந்து இதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்குன்ற அடிப்படையில் வந்து நீங்க முடிவு எடுத்துட முடியாது. எவ்வளவு பரவி இருக்குன்னு யோசிக்கணும். சென்னை மாநகராட்சி சென்னை ஜோனுக்குள்ள எங்கெல்லாம் வந்து நாங்க குவாரண்டைன் ஐசோலேஷன் பண்ணி வச்சிருக்கோம் லிஸ்ட் கொடுக்குற அளவுக்கு என்னுடைய டிரான்ஸ்பரண்டா தானே இருக்காங்க. இல்ல டிரான்ஸ்பரன்சி பத்தி சொல்ல வரல, எவ்வளோ இருக்குன்னு உண்மையிலே தெரியாத நிலையில் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்து நீங்கள் ஒரு நம்பரை வந்து வச்சுக்கிட்டு வெளியே சொல்லாமல் இருக்கிறீங்க, அந்த மாதிரி நான் சொல்லலை. டிரான்ஸ்பரன்சிங்கிறது நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல. உண்மையிலே உங்களுக்கும் தெரியாது, ஏன்னா நம்ம ஆக்டிவாக டெஸ்ட் பண்ணி முடிக்கல. ஆக வந்து இந்த ஒரு வாரத்தை வச்சுக்கிட்டு வேகமாக பரவலை, இட்டாலியில் போன மாதிரி இல்லை அப்படியெல்லாம் வந்து எந்த கணக்கும் போட்டுறக்கூடாது. 3 வாரத்துக்கு பிறகும் மூணாவது வாரத்துக்கு பிறகு அல்ல 14ஆம் தேதி உட்காந்துன்னா நீங்கள் யோசிக்கலாமே ஒழிய முன்கூட்டியே வந்து அதை பற்றி முடிவெடுப்பதுங்கிறது வந்து ரொம்ப தவறாக தான் வந்து முடியும். இந்தியா மாதிரியான ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிக்கு 21 நாள் ஊரடங்குங்கிறதே அதோட மொத்த முதுகெலும்பையே அசைச்சு பார்க்குற ஒன்று. நீங்கள் அதுக்கு பிறகு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுங்கிறது எந்த வகையில் அரசு ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல், இன்னும் சொல்ல போனா அக்ரிகல்ச்சர்ல சர்வீஸ் செக்டார்னு 3மே அடி காலி பண்ணிருக்கேன். உண்மைதான். நீ ஊர் பக்கம்லாம் வந்து என்ன பண்றேன்னு தெரியாம உட்கார்ந்திருக்கேன். இந்த ஊரடங்கால வரக்கூடிய பிரச்சனையே தனியா அணுகணும். ஊரடங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவெடுத்தோம்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரம் முக்கியமா உயிர் முக்கியமான்ற அந்த கேள்வியில் கொண்டு போய் வந்து எமோஷனலாக நிற்க வேண்டியிருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து உதாரணமாக மைக்ரண்ட் லேபர்ஸுக்கு ஏற்பட்ட பிரச்சனை திட்டமிட்டு தவிர்த்திருக்கலாம், அல்லது வெவ்வேறு பிரச்சனைகள் திட்டமிட்டு, அதாவது ஆரம்பத்தில் டைம் இருந்துச்சா, டைம் பற்றி பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து திட்டமிடுதல், இவ்வளோ பெரிய ஒரு நாடு, இவ்வளோ பெரிய நிர்வாகம், இத்தனை அரசுகள், இவ்வளோ ஊராட்சி, இவ்வளோ நகராட்சி, இவ்வளோ ஸ்டேட் எல்லாம் இருந்தும் கம்யூனிகேஷன் சரியாக இருந்தால் பாதி விஷயங்களை பண்ணியிருக்கலாம். பிரச்சனையே வந்திருக்கான்னு நான் சொல்லலைங்க. ஏன்னா இந்த மாதிரியான நெருக்கடி நிலையில் 100க்கு 100 சரியாக யாராலையும் பண்ண முடியாது. அதில் வந்து யாருக்குமே மாற்று ஒரு கருத்தே கிடையாது. ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லாத நோய், ஒரு தடுப்பூசி இல்லாத நோய், எப்படி பரவுதுன்னு தெரியாத ஒரு சூழல் திடீர்னு வருது, உலகமே கதிகலங்கி நிற்கிது. இந்தியா மட்டும் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் உங்களுடைய சாத்தியப்பாடு அளவுக்காவது நீங்கள் பண்ணீங்களான்லாம் பண்ணலை. அதனால அடுத்தக்கூடிய வரக்கூடிய இந்த நாட்கள்லையாவது நீங்கள் வந்து அந்த சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுல கவனம் செலுத்தணும். அதனால வந்து இந்த லாக்டவுன் அப்படிங்கிறது வந்து எப்படி கண்டினியூ ஆகுறது. தமிழ்நாட்டுக்கு வரேன். தமிழ்நாட்டில் இவங்க சொல்ற நம்பருக்கும் பாதிக்கப்பட்டிருக்கவங்க நம்பருக்கும் அரசு மருத்துவமனைகள்ல கொரோனா சிறப்பு முகாம்கள், படுக்கை வசதிகள்னு இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்க செட்டப்புக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெடியா தான் இருக்கிறாங்க. சப்போஸ் இது ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா இந்த 21 நாளுக்குள்ள அது
அதை தாண்டி போயிரும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அதுதான் சொல்றது. இல்ல நீங்களே சொல்றீங்க அமெரிக்காவும் இத்தாலியும் இந்தியாவோட ஒப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் எக்ஸாக்ட்லி அதனால தான் நான் சொல்றேன், உங்களுக்கு வந்து எந்த நம்பரும் முழுமையாகவும் தெரிய வாய்ப்பு இல்லை, இது நம்ம கட்டுக்குள்ள இல்லை. அதனால முன்கூட்டியே எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் வந்து சூழலை அனுசரித்து வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா, இல்லை அதிலே வேறு சில விஷயங்களை வந்து ஃப்ளெக்சிபிளாக நடந்துக்கலாமா, வேறு முறையில் தீர்க்க முடியுமான்றதை தொடர்ச்சியாக வந்து நீங்கள் கண்காணிச்சுட்டு வந்து தான் முடிவெடுக்க முடியுமே ஒழிய 21 நாள் அதுக்கு மேலே வந்து தேவையில்லை அப்படின்லாம் முடிவெடுக்க முடியாதுங்கிற. அதாவது எல்லா டேட்டாவும் உங்ககிட்ட இருந்தாலே முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல்ல எல்லா டேட்டாவும் இல்லாத நிலையில செய்வீங்க. 10 குழுக்களை வந்து அவங்க எதுக்கு நியமிச்சிருக்காங்கன்னா ஏப்ரல் 14க்கு பிறகு மொத்தமா ஊரடங்கு விளக்காம ஒவ்வொரு செக்டாரும் அதை எப்படி சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுங்கிற பிளானிங் தான் இந்த 10 கமிட்டி அமைச்சிருக்காங்க. ஏப்ரல் 14க்கு பிறகு இந்த முடிவை வேற எடுக்க வேண்டிய வழிக்கு தள்ளப்பட்டிருக்கா அரசு. அதாவது வந்து இப்போ அரசுக்கு நிச்சயமா நெருக்கடி இருக்குங்க. ஏன்னா மக்கள் வந்து எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்க நான் எந்த அரசியலும் பேசலை, எந்த ஒரு ஆட்சியாளருக்கும் இது பெரிய கவலை தான். மக்கள் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்களா, எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம முடிவெடுக்க வேண்டியது அந்த பாதிப்பில் எது பெரிய பாதிப்புன்னு தான் ஒரு முடிவு நம்ம எடுக்கணும். அதாவது சிரமங்கள் இருக்குது, யாரும் இல்லைன்னு சொல்கிறது, பயங்கரமான சிரமம் இருக்குது. மிடில் கிளாஸில் உட்காந்துட்டு பேசுகிற பேச்சே கிடையாது. நீங்கள் கீழ்த்தட்டு நிலையில் போனீங்கன்னா பயங்கரமான பிரச்சனை இருக்குது. ஆனால் உயிர் முக்கியமா, அந்த சிரமங்கள் முக்கியமானதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, அரசு தன்னுடைய இயலாமையால் அல்லது தங்களால் முடியாதனால வரக்கூடிய சிரமங்களை கொஞ்சம் மாத்திரத்துக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் அடிப்படையில் ஒரு விஷயத்தில் அது உறுதியாக இருக்கணும், எந்த விதத்திலையும் இந்த நோயை பரவிடக்கூடாது. மற்ற காம்ப்ரமைஸ் ஓரளவுக்கு பண்ணலாம், எல்லாருமே பல்வேறு காம்ப்ரமைஸோடு இருக்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இல்லைன்னா சொல்ல வரல. மற்ற காம்ப்ரமைசஸ் எவ்வளோ ஒன்று இருக்கலாம். ஆனால் இந்த நோயை பரவிவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் காரணம். பரவினால் அந்த சாதாரண மக்களுடைய உயிருக்கு எந்த உத்தரவாதமும் நீ கிடையாது. அது வந்து அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது. அந்த குடும்பத்தினுடைய ஒரே சம்பாதிக்கக்கூடிய மனிதர் வந்து இறந்து போகிறாருன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பத்தோட எதிர்காலத்தை பற்றி யோசிங்க. அவங்களுக்கு எந்த சோஷியல் செக்யூரிட்டி இங்கே கிடையாது. எனவே உயிர் அச்சங்கிற அடிப்படையில் வந்து முடிவெடுக்கிறது தான் புத்தாலித்தனம். அதனால் ஒரு சில சிரமங்கள் வந்தால் கூட பரவாயில்ல. ஒன்று யோசிப்பாருங்களா, உணவு உடைங்கிற இந்த உணவு உரையல்ங்கிறது 2 விஷயங்களை அரசு தீவிரமாக செலவு செஞ்சு சரி பண்ணணுங்க. சாப்பாடு கிடைக்காம ஒருத்தர் இருக்கக்கூடாது, தங்கும் இடம் இல்லாமல் இருக்கக்கூடாது. இதை மிக தெளிவாக வந்து கொடுத்துடணும். அதில் எந்த விதமான தவறும் செய்யக்கூடாது, எந்த விதமான தப்பும் அங்கே நடக்கூடாது. அதன் பிறகு வந்து நீங்க வந்து இந்த லாக்டவுன் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நடத்தணும். இதில் குறைகள் இருக்கலாம், நான் மறுக்கல. ஆனால் இந்த 2த்தையும் நீங்கள் கரெக்டாக கொண்டு போனாதான் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் ஆகுதோ இல்லை ஒன்றும் வராமல் இருக்குதோங்கிறத அன்னைக்கு முடிவெடுப்போம். ஆனால் இந்த 2த்துல ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்காம போனால் கொலாப்ஸ் ஆகும். இல்லை, கேபினட் செக்ரட்டரியோட இன்றைய செய்தியாளர் சந்திப்போட அந்த டோன் எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க 21 நாளுக்கு பிறகு இதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு நினைக்கிறீங்களான்னு கேட்கிறார். இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுக்கு 21 நாள் இந்த ஊரடங்குங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம், இதுக்கு மேலே அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுங்கிறது எப்படி பிராக்டிகல் பாசிபிள்ங்கிற டோன்ல தான் அவர் அந்த क्वेश्चन ரைஸ் இல்ல இல்ல அது வந்து வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்குற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். தேவையா இல்லையா என்பதை முன்கூட்டி முடிவெடுக்க வேண்டாம் என்று தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். என்னன்னு சொன்னோன்னா, அந்த சூழல் போது நாம சில முடிவுகள் எடுக்கலாம். நீங்க எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. ஒரு யுத்தத்துல வந்து எதிரி என்ன பண்ணுவான்னு தெரியாது, எல்லாத்துக்கும் தானே தயாரா இருக்க வேண்டியிருக்கு. அதுபோல எல்லா ஆப்ஷன்ஸுக்கும் தயாரா இருங்க. எல்லா ஆப்ஷனுக்கும் வந்து நிர்வாகத்தை தயார்படுத்துங்க. அன்னைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டி இருந்தால் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டி இருக்கலாம், இல்லை பரவாயில்ல ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக போகலான்னா போகலாம். ஆனால் முன்கூட்டியே முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது வந்து முன்கூட்டியே தப்பாக முடிவெடுக்கிறது போய் முடிஞ்சால் நீங்கள் என்ன செய்வீங்க? 21 நாள் முடிஞ்சிட்டு அதுக்கு அடுத்த வாரம் வந்து திடீர்னு வந்து வைரஸுடைய பரவல் வேகமாக தெரிய வந்தால் அன்றைக்கி மறுபடியும் அவசர அவசரமாக போய் நீங்கள் செய்வீங்களா? பேசலாம். இந்த மாதிரி கூடுதலாக நம்மோடு அரசியல் அமைச்சர் சுமன் ஸ்ரீராமன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுமன். இங்கே முக்கியமான கேள்வி, ஏப்ரல் 14க்கு அப்புறம் இந்த ஊரடங்கு இருக்காது அப்படின்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இது இந்தியாவில் இந்த வைரஸ் பரவுற வேகத்தையும் அதனுடைய வீரியத்தையும் பொறுத்து எடுக்கப்பட்ட முடிவா, இந்திய அரசுக்கு வேற வழி இல்லாம எடுக்கப்பட்ட முடிவா? இல்ல, அந்த மாதிரி ஒரு திட்டவட்டமான அறிவிப்பாக நான் அதை பார்க்கல. அந்த ஊரடங்க வந்து மேலும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு இப்பொழுதைக்கு எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ரீதியாதான். எந்த ஒரு காரணம் கொண்டும் என்ன ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் இது நீட்டிக்கப்பட மாட்டாது அப்படிங்கு யாருமே சொல்லல. அவர் ராஜீவ் கௌபா சொன்ன ஸ்டேட்மெண்டே வந்து இப்போதைக்கு இந்த மாதிரி எந்த ஒரு முடிவும் இல்லை, நீட்டிப்பதை பத்தி ஒண்ணு பேசலை, அப்படி முடிவு எடுக்கப்படவில்லை. சோ அதுதான் பாயிண்ட். சுமன், நான் குறுக்கிட விரும்புறேன். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த இடத்துல கேபினட் செக்ரட்டரி ஏன் சொன்னாருங்கிறத விட, நான் வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன், என் வயல்ல மல்லிகை போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன், அதை அறுத்து எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல கொண்டு போய் கொடுக்கறதுக்கான வழி இல்லை. எனக்கு நீங்க 14ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கீங்க. ஏப்ரல் 14 வரைக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், வீட்டில் இருக்க சாப்பாடுல இருந்து, என் கையில இருக்கிற காசுல இருந்து, என்னோட தொழில் வரைக்கும். இதுக்கு பிறகு அது எக்ஸ்டெண்ட் ஆகுமா இல்லையான்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. அந்த பொறுப்புல இருந்து நான் ஒரு பதிலை எதிர்பார்க்கிறப்போ இல்லைன்னு சொன்னா வீட்டில் இருக்கிற ஆட்கள் என்ன கால்குலேட் பண்ணுவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கேன்.
இல்ல நீங்க நேத்து ரொம்ப அழகா அமெரிக்கால இதே கேள்விய டாக்டர் ஆந்தனி ஃபாசிங்கிற அந்த எக்ஸ்பர்ட், ஹெல்த் எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டாங்க. அவர் ஒரே லைன்ல சொன்னாரு, டைம் லைன அரசாங்கம் செட் பண்ணாது, இந்த வைரஸ், கொரோனா வைரஸ் தான் செட் பண்ணும் டைம் லைன அப்படின்னாரு. சோ இது எந்த ஒரு அரசாங்கம், அமெரிக்காவாக இருந்தாலும், பிரிட்டனாக இருந்தாலும், இந்தியாவாக இருந்தாலும், அரசாங்கம் முன்கூட்டியே 14ஆம் தேதி இதெல்லாம் திறக்க போறோம் அப்படின்னு சொல்லும் சூழ்நிலையில் இன்று இல்லை. அந்த முடிவே 13ஆம் தேதி வரை எந்த அளவுக்கு கேஸ் வந்திருக்கு, எப்படி எந்தெந்த செக்டர்ல ஜாஸ்தியா, எந்தெந்த ஸ்டேட்ல அதிகமா இருக்கு, நீங்க அந்த கேள்விக்கான ஆன்சர் சொன்னீங்க. ஆனா கனடாவோ பிரிட்டனோ அமெரிக்காவோ அங்க இருக்கிற சோசியல் செக்யூரிட்டி இங்க கிடையாது. நீங்க ஆகஸ்ட் மாசம் சில நாடுகள்ல செப்டம்பர் வரைக்கும் ஸ்கூல் காலேஜ் மூடி இருக்காங்க, இந்த செப்டம்பர் வரைக்கும். ஆனா அந்த முடிவை நாம எடுக்க முடியுமா? இருங்க, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சோசியல் செக்யூரிட்டி நமக்கு இல்லையோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஹெல்த் கேர் சிஸ்டமும் இங்க இல்ல. சோ இங்க ஒரு வலுவான ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு ரிஸ்க் எடுத்து நம்ம அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்க கூடும். ஆனால் சோசியல் செக்யூரிட்டி இல்ல, ஹெல்த் கேர் சிஸ்டமும் இல்ல சுத்தமா. அதற்காக அரசாங்கம் இதை 2 விதத்துல அணுகணும். ஒண்ணு சுகாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் வைஸ் என்ன செய்யணுமோ அதுக்குதான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. ஏன்னா மனுஷன் உயிரோடு இருந்தாதான் அதுக்கு பிறகுதான் பொருளாதார விளைவுகள் மிகவும் மோசமாக இருக்கும் என்று நமக்கு எல்லோருக்கும் தெரிந்தது. ஆனால் உயிர் பிழைப்பதற்கு பெரும் அளவுல மக்கள் இறப்பதை தவிர்ப்பதற்காக எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முடிவு. அரசு விருப்பப்பட்டு எடுத்த முடிவு அல்ல. சுமன், நீங்க ஒரு கவர்மெண்ட் பார்வையில சொல்றீங்க. இப்ப ஏப்ரல் 15ஆம் தேதி ரயில்வே புக்கிங் ஓபன்ல இருக்கு. இப்ப 15ஆம் தேதி நான் புக் பண்ணலாமா, நான் வேலைக்கு திரும்ப போக முடியுமாங்கிற கேள்விக்கு நம்ம கிட்ட ஆன்சர் இருக்காங்கிறதா என் கேள்வி. சில விஷயங்கள் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடலாம். பள்ளிகள், கல்லூரிகள் இதெல்லாம் உறுதியா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் தான் செயல்படும் அப்படிங்கிறது நம்ம கிட்டத்தட்ட உறுதியா சொல்லலாம். வெளிநாட்டில இருந்து வரும் விமானங்கள் நிச்சயமாக ஏப்ரல் மாதத்துல வராதுங்கிறது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு உறுதியா சொல்லலாம். சோ இத்தகைய விஷயங்கள் நம்ம உறுதியா சொல்லலாம். நம்ம எது சொல்ல முடியாது அப்படின்னாக்க, அலுவலகங்கள் திறக்கப்படுமா, கடைகள் திறக்கப்படுமா, இந்த 2 தான் மிகப்பெரிய அளவுல. அதே மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஒரு செலக்டிவா அட்லீஸ்ட் ஒரு ஸ்கெல்டன் சர்வீஸ் ரன் பண்றதா மாதிரி. ஆனால் ஸ்கெல்டன் சர்வீஸ் ரன் பண்ணாங்கன்னா கூட்டம் ஜாஸ்தி ஆயிடும், ஏன்னா கம்மி எண்ணிக்கையில பஸ் ட்ரெயின் எல்லாம் ஓடும். சோ அந்த மாதிரி பண்றதையும் கவுண்டர் ப்ரொடக்டிவ். சோ நிச்சயமா அது அரசாங்கத்துக்கு, மாநில அரசாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும், மிகவும் ஒரு பதில் இன்றைய சூழலில் தெரியாத ஒரு கேள்வி. என்னை பொறுத்தவரை அந்த முடிவு 12ஆம் தேதியோ 13ஆம் தேதியோ தான் எடுக்கப்படக்கூடிய முடிவு. அப்படியும் ஒரு ஃபேஸ்ட் மேனர்ல தான் இது திறக்கப்படுமே தவிர 15ஆம் தேதி காலையில எல்லாத்துக்கும் பழைய மாதிரி ஓபன் பண்ணி யார் வேணா எங்க வேணா போலாம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் ஓடும், ட்ரெயின் எல்லாம் ஓடும், பிளைட் எல்லாம் ஓடும்ங்கிற மாதிரி உறுதியாக இருக்காது அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. சுமந்த், நான் இதை இப்படியா புரிஞ்சுக்க சொல்றேன். நேஷனல் இல்ல, தேசிய ஊரடங்கு அமல்படுத்தப்படுறதுக்கு முன்னாடியே பல மாநிலங்கள் மாநில ஊரடங்கு அமல்படுத்திட்டாங்க. இப்ப ஏப்ரல் 14ஆம் தேதி ஒருவேளை இந்திய அளவிலான ஊரடங்கு வாபஸ் வாங்கினாலும் அந்தந்த மாநிலங்கள் அவங்களுடைய மருத்துவ சூழ்நிலைகளை பொறுத்து அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த டிவிஷன் வாய்ப்பு இருக்கா? ஏப்ரல் 14க்கு பிறகு நேஷனல் லெவல்ல ஒரு காலும், ஸ்டேட் லெவல்ல ஒரு காலும், ஆளி சொல்ற மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஏரியா வைஸ் கூட ஒரு கால் பண்ணலாங்கிறாரு. இப்ப சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுத் சென்னை மட்டும் கூட க்ளோஸ் பண்ணலாம் நிறைய இருந்ததுன்னா, அந்த சான்சஸ் இருக்கா? அதாவது அமெரிக்காவும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டமுக்கு தான் மூவ் பண்ணலாம்னு அதிபர் சொல்லிட்டு இருக்காரு. அமெரிக்கால கிட்டத்தட்ட 15 மாநிலங்களில் 1500க்கும் அதிகமான, இப்போ கிட்டத்தட்ட 5000க்கு அதிகமாகவே 10 மாநிலங்கள் இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கிற சூழல்ல அந்த மிக குறைவான எண்ணிக்கையில கேஸ் இருக்கிற மாநிலங்கள்ல மட்டும் ஓபன் பண்ணலாமா அப்படிங்கறது அவங்க சிந்திச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இந்தியால வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சோ உதாரணத்துக்கு அரசாங்கம் சொன்ன நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல பெருமளவுல கேசஸ் ரிப்போர்ட் ஆகல, அந்த மாதிரி ஸ்டேட்ஸ்ல ஓபன் பண்ணலாமா, ஆர் ஒரு மாநிலத்திற்குள் கிளஸ்டர்ஸ். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரோடு சுத்தி ஒரு பெரிய கிளஸ்டர் இருக்கு, சென்னையில நிறைய கேஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நீங்க உதாரணத்துக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலியிலும் பெருமளவுல கேசஸ் இல்ல. சோ நீங்க செலக்டிவா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டிஸ்ட்ரிக்ட் பவுண்டரியை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள இருக்கிற மக்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள மூவ் பண்றதுக்கு அனுமதி கொடுக்கலாமா? இது எல்லாமே
இந்த அடுத்த சில நாட்களில் எக்ஸ்போனென்ஷியல் growth இல்லை என்றால் நிச்சயமாக அரசு எடுக்கக்கூடிய முடிவு. என்னுடைய கருத்து அப்படிதான் பண்ணக்கூடும். ஏன்னா ஏப்ரல் மாதம் 15க்கு பிறகு மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் திருப்பி ஹோல் கண்ட்ரியை மூடனாங்கிறது சாத்தியமான ஒன்று அல்ல. அதனால செலக்டிவா செக்டர் வைஸ், ரீஜன் வைஸ், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அந்த பார்டர்ஸ், ஸ்டேட் பார்டரை க்ளோஸ் பண்ணி அதே மாதிரி கிராஜுவலா ஓபன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் பள்ளிகள், கல்லூரிகள் இதுக்கு எல்லாத்துக்கும் வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் வரைக்கும் பேசலாம் சுமன். டிராவலுக்கும் இல்ல. பேசலாம் சுமன். நித்யானந்தம் சார், 14ஆம் தேதிக்கு பிறகு அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு கேபினட் துறை செயலாளர் சொல்லியிருக்காரு. என்ன ஐடியா வச்சிருக்காங்க மத்திய அரசு? 14ஆம் தேதி வரை இப்பொழுது அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இப்பொழுது 2ஆம் கட்டத்திலே நம்முடைய நாடு 2, 3ஆம் கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகளிலே 3ஆம் கட்டம், 4ஆம் கட்டம் வரும்பொழுது அதிக அளவிலே இந்த நோய் பரவி இருக்கிறது. எனவே 14ஆம் தேதிக்குள் நாம் 4ஆம் கட்டத்தை முடித்து விடுவோம் என்ற ஒரு கணக்கிலே இருக்கலாம். ஏனென்று சொன்னால் கடந்த 20ஆம் தேதியிலிருந்து துவங்கிய இந்த கர்ஃப்யூ ஊரடங்கு என்பது ஏப்ரல் 14 வரை நாம் கொண்டு இருக்கிறோம். ஆக 4ஆம் கட்டம் ஒருவேளை 14, அதாவது ஒரு தோராயமாக அவர்களுக்கு ஒரு 14ஆம் தேதி வரை 4ஆம் கட்டம் முடியலாம் என்று இருக்கலாம். அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அது மட்டுமல்ல, மக்களுக்கு இன்னும் எத்தனை நாள் நாம் வேலைக்கு செல்லாமல் இருப்பது, இன்னும் நாம் நம்முடைய உணவுக்கு என்ன செய்வது என்ற அச்சத்திலே மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அரசாங்கம் என்ன கொடுத்தாலும் கூட அது அவர்களுக்கு போதுமானதாக இருக்காது. அவர்கள் எப்பொழுதும் சுதந்திரமாக இருந்து அவர்கள் வேண்டியதையெல்லாம் தின்று வாழ்ந்தவர்கள். எனவே அவற்றையெல்லாம் அவர்கள் நீண்ட நாட்கள் சுமந்து கொண்டிருக்க முடியாது. ஆனால் என்னோட கேள்வி, ஒரு அரசாங்கம் மக்கள்கிட்ட உரையாடுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க இப்ப வீட்டுல இருக்கீங்க, 14ஆம் தேதி வரைக்கும் நீங்க இருங்க, அதுக்கு பிறகு என்னங்கிறத அரசாங்கம் நம்ம கிட்ட எப்ப சொல்லுங்கிற கேள்வி. ஆனா மக்களுக்கு இதனுடைய ஆபத்து என்னன்னு அவங்க வீட்டுல வர்ற வரைக்கும் தெரியாது. ஓகே, வேற யாருக்காவது அந்த ஆபத்து, ஒரு ஊர்ல ஆபத்துன்னு சொன்னாக்க நம்ம சுத்தமா இருக்கோம், நமக்கு வராது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். நம்ம வீட்டில் ஒத்துருக்கு வந்துட்டாலே நம்ம அந்த ஆபத்தை உணர்ந்து நாம் சரி பண்ண பார்க்குறோம். அதுதான் இது ரொம்ப சாதாரணமான உளவியல் ரீதியான ஒரு விஷயம். ஆக 14ஆம் தேதி வரை அதற்கு மேல் இருக்காது என்று சொல்லும்போது சற்று அச்சத்திலிருந்து விடுபட்டு இவர்கள் இதை ஒழுங்காக கடைபிடிப்பார்கள் என்ற நம்பிக்கையிலே அரசு சொல்லியிருக்கலாம். அல்லது படிப்படியாக ஏப்ரல் 14க்கு பிறகு படிப்படியாக குறைத்து கொள்ளலாம் எப்படி இந்த ஊரடங்கை. இரண்டாவது, ஒரு மாநிலத்திலே, மாவட்டத்திலே ஒரு பகுதிக்கு என்று சொல்வது என்பது ஏற்புடையதாக இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் மக்களை நீங்கள் எத்தனை மக்களை தடுத்து நிறுத்த முடியும்? ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஒருவன் சென்று விட்டாலே போகிற, மீண்டும் அங்கே பரவ தொடங்கிவிடும். ஒரு ஆள் 5000, 6000 பேருக்கு இதை பரவ வைக்க முடியும். எனவே அப்படி பரவ செய்ய முடியும். எனவே அது எப்படி செய்கிறாங்க? அந்த நாட்டில் நடந்து தான் இருக்கு. டெல்லியில் நீங்கள் தொழிலாளர்கள் அவ்வளவு தூரம், லட்சக்கணக்கான மக்கள் அவ்வளவு தூரம் பேரணி போயிருக்காங்க. பிள்ளை குட்டிகளோட, ஜாமான்ஜெட்டோட 800 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்காங்க. தவறு. அதில் ஒருத்தருக்கு இருந்தாலுமே அந்த 800 கிலோமீட்டர் டிராவலுமே முடிஞ்சு. தவறு, அது தவறு. அதனுடைய விளைவுகளை ஒருவேளை இன்னும் ஒரு வாரத்தில் நாம் பார்த்தாலும் பார்க்கலாம். வரக்கூடாது என்று நான் ஆண்டவனை வேண்டுகிறேன். ஆனால் தமிழகத்திலிருந்து ஒரே நாளில் அத்தனை ஆயிரம், டெல்லியிலிருந்து நேற்று நீங்கள் பார்த்துருக்கலாம் எப்படி ஏற்பட்டது. இவையெல்லாம் மிக மிக மோசமான செயல்கள். இவைகள் மனித குலத்திற்கு விரோதமானவை. ஆள்பவர்களை வேண்டுவதா? அது ஆள்பவர்களும் சரி, மக்களும் சரி. ஆள்பவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி மக்களும் இருக்கிறார்கள். ஆள்பவர்கள் வண்டி இல்லை என்று சொன்னால் எப்படி போவாங்க? வண்டியில் கொண்டு போய் பாதியில் விட்டதுனால தானே போனாங்க. வண்டி இல்லைன்னா எப்படி இருந்தாங்க? அதனால் நம்முடைய ஆளுமை உள்ளவர்கள் இதனுடைய ஆபத்தை உணர்ந்து ஓரளவிற்கு தமிழகத்தில் சிறப்பாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை மறுக்க முடியாது. நம்முடைய சுகாதார அமைச்சர் மிக சிரமப்பட்டு இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் எங்கெங்கே விதிக்க வேண்டும் என்பதெல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறார். மிக சிறப்பாக இருக்கிறது. அமெரிக்காவில் நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார்கள், பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய வேண்டுமா என்று கேட்கிறார். அவருடைய கூட்டத்தில் பேசும்பொழுது ட்ரம்ப் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய வேண்டுமா என்றார். உயிர் பெரிதா பொருளாதாரம் என்றால் அவர்களுக்கு பொருளாதாரம் பெரிதாக போவது போல பேசுகிறார். நம் நாட்டிலே அப்படி பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. நாம் உயிருக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். எனவே பொருளாதாரத்தில் விழுந்தாலும் கூட, ஒருவேளை தின்றாலும் கூட, நாம் நம்முடைய உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இந்த மண்ணினுடைய பண்பு இருக்கிறது. அந்த வழியிலே தான் இந்த அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கம் செயல்படும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக 14க்கு பிறகு ஓரளவு சீரடைய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி சீரடைந்தால், ஒரு எதிர்பார்ப்பு தான், சீரடைந்தால் படிப்படியாக விலகிக் கொள்வதற்கும். ரெண்டாவது, பள்ளி மாணவர்களை பொறுத்தவரை 8வது வரை ஆல் பாஸ்,
9வது வரை ஆல் பாஸ். எனவே அவர்களுக்கு பள்ளி பிரச்சனை கிடையாது. அவர்கள் வீட்டில் வைத்து பாதுகாக்க வேண்டும். வீட்டிலே நல்ல ஒழுக்கங்களை, நல்ல பாடங்களை, நல்ல பாடல்களை, விளையாட்டுகளை தாய் தந்தையர் நேரம் கொடுத்து பார்த்தால் அவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இதை கூட நமக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இல்லை, இதை அரசு இப்போ ஈரோட்டில் நினைக்கிறேன் ஒரு மருத்துவருடைய 10 வயது குழந்தைக்கு வந்து அவங்க கிட்ட இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இப்போ ஒரு இந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்கிற மருத்துவர்கள் மூலமாகவும் அவங்க குடும்பங்கள் மூலமாகவும் பரவுற இந்த வேகம், இந்த வேகத்தையும் இதனுடைய வீரியத்தையும் அரசு உணர்ந்திருக்கா? 20 லட்சம் பேர் மருத்துவர்கள், செவிலியர்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் மக்களுக்காக. அவர்கள் வீடுகளுக்கு பின் வழியாக சென்று மக்களை கூட தங்களுடைய குழந்தையை கூட பார்க்க முடியாமல் தனி அறையிலே இருக்கிறார்கள். அவர்கள் உணவு கூட கதவு வழியாக கொடுக்கப்படுகிறது. அதையெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் இது பரவிவிடக்கூடாது என்பதற்காக. இந்த நாட்டு மக்களுக்கு இது பரவினால், இந்த தொற்று நோய் பரவினால் மிகவும் ஆபத்தானது, நம்முடைய மரண எண்ணிக்கை கூடும் என்ற ஒரு பொறுப்புள்ள தன்மையிலே தான் அவர்கள் செயல்படுகிறார்கள். அந்த பொறுப்பு 14ஆம் தேதிக்கு பிறகு நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ற அந்த வாய்ப்பு அரசு அந்த நிலையை பொறுத்தது. அந்த நிலையை பொறுத்து 3ஆம் கட்டம் 4ஆம் கட்டம் முடிந்திருக்கும். உலக நாடுகளை ஒப்பிட்டு பார்த்தால் 4ஆம் கட்டம் முடிந்திருக்கும் ஓரளவிற்கு. அந்த நிலையை பொறுத்து அரசு முடிவெடுக்கும். நிச்சயமாக மோடி அவர்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு சொல்லிவிட்டாரே 14ஆம் தேதி பிறகு இருக்காதா என்று சொன்னால், நிச்சயமாக வேண்டும் என்று சொன்னால் எவர் பேச்சையும் கேட்க மாட்டார். மக்களை காப்பாற்றுவது என்னுடைய பொறுப்பு, இதை செய்துதான் ஆவேன், மீண்டும் இருக்கும் என்று சொல்வதற்கு தயங்க மாட்டார். இதில் காம்ப்ரமைஸுக்கு இடம் இருக்காது. உண்மையிலேயே பாதிப்பு இல்லாத அளவிலே இருக்குமானால் மட்டுமே தான் விலகிக் கொள்ளப்படும். அரசு அளவிலே இதுவரை அதிகாரப்பூர்வமாக 14ஆம் தேதி விலக்கிக் கொள்வதாக அறிவிப்பு எதுவும் வரவில்லை. சுரேஷ், நாங்கள் மற்றவங்களாம் ப்ரொஃபஷனல் கிடையாது, நீங்கள் தான் ப்ரொஃபஷனல். மருத்துவர்களுடைய பணி ரொம்ப பெரிய பணி, டாக்டர்ஸ் ரொம்ப பெரிய லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில், நம்ம பார்த்த செய்திகளின் அடிப்படையில் இந்த வைரஸ் பரவிய மற்ற உலக நாடுகளோட வீரியமும் இந்தியாவுக்குள்ள அரசாங்கங்கள் சொல்லிட்டு இருக்கிற நம்பருக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. இந்த இடைவெளி அவங்க சொல்ற 14ஆம் தேதிக்கு பிறகு 14ஆம் தேதிக்குள்ள முடிய வாய்ப்பு இருக்கா அல்லது எக்ஸ்டெண்ட் ஆகுமா? இல்லை, இது வந்து இந்த சமயத்தில் வந்து அதை ப்ரிடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மேபி லாக்டவுன் முடியறதுக்கும் கொஞ்சம் டைம் இருக்குது. சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இந்த 12ஆம் தேதி 13ஆம் தேதி நம்ம அப்ரோச் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம இப்போ 1000 நம்பர்ஸ் ரீச் ஆகிருக்கும். எப்போவுமே இந்த உலக நாடுகள் 1000 நம்பர்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் அந்த மல்டிபிளிகேஷன்ஸ் ஃபாஸ்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் 7 to 10 days வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஃபேஸ் இதுக்கு. அதில் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்தா தான் எங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இது வரைக்கும் வந்து அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. பட் மேபி another 7 to 10 days வந்து அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் உண்டு. எப்படி போகுது டைரக்ஷன்ஸ் வந்து அதுக்குள்ள ஒரு கிளியர் கட் ஐடியா வந்துடும் எங்களுக்கும். ஒரு அரசாங்கம் இப்ப எடுத்துட்டு இருக்கிற நடவடிக்கைகளுக்கு மக்கள் கொடுக்குற கோஆபரேஷன் சரியான முறையில் இருக்கா? மக்கள் இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிறாங்களா? இதோட தீவிரத்தை புரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? முதல் இனிஷியல் கப்பல் ஆஃப் டேஸ் நீங்களே பார்த்தீங்க, இந்த பர்டிகுலராக அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய வீரியம் புரியாமல் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வீரியம் வந்து அவங்களுக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ டெஃபினட்டாக வந்து கோஆப்ரேட் பண்ணுறாங்க. பட் சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் அவங்களாம் பேசினாங்க. ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ சில திங்ஸ்லாம் போய் வாங்கிட்டு வர வேண்டியிருக்கு. சிலர் வந்து அவங்க வேலைக்கு போக வேண்டியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் போனாவே வந்து எங்களே வந்து 4 இடத்துல பிளாக் பண்ணுறாங்க. நான் எல்லா இடத்துலையும் என் ஐடி கார்டை காட்டிட்டு தான் நான் மூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ டாக்டர் வெளியில் போக வேண்டியிருக்கு. சிஸ்டம் வேலை செய்யுது. டெஃபினட்டாக என்னையே ஒரு 3-4 இடத்துல டெஃபினட்டாக பிளாக் பண்ணுறாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் என் வண்டியில் ஓட்டியிருக்கேன், ஐடி கார்டு வச்சிருக்கேன், என்னையே பிளாக் பண்ணி போகணுமான்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், எசென்ஷியல் சர்வீசஸ் போய் தான் ஆகணும்னு சொல்லி காட்டிட்டு போக வேண்டியிருக்கு. டெஃபினட்டாக பண்ணுறோம். முதல் 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. இப்போ இந்த லாஸ்ட் 2-3 டேஸில் சிஸ்டம் நல்லாவே வேலை செய்யுதுன்னு சொல்ல முடியுது. இப்போ இந்த கர்ஃபியூ இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் என்ன முன் வைக்கிறாங்கன்னா, சிங்கப்பூர், சவுத் கொரியா மாதிரி கர்ஃபியூ இல்லாமலே நீங்கள் வந்து இது சரி பண்ண முடியும். அந்த மாடல் நம்ம கல்ச்சருக்கும் நம்ம சொசைட்டிக்கும் சரியாக வரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெஸ்டிங் வந்து இவன் நம்ம பண்ண ஆரம்பித்தாலும் அந்த டெஸ்டிங்கான கிட்ஸ் ப்ளஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடனே எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் கிட்ஸ் அண்ட் வந்து ஃபெசிலிட்டிஸ் டெஸ்ட் பண்ணுற இடங்கள் முதல்ல கவர்மெண்ட் செட்டப் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ப்ரைவேட்டையும் இன்வால்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த கிட்ஸும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கர்நாடகா, கேரளாலாம் வந்து ஒரு ரேப்பிடாக பண்ணுற மெத்தடில் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அவங்க வந்து இம்போர்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த டெஸ்ட் கிட்ஸ் வந்துச்சு. டெஸ்டிங் வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து அந்த சவுத் கொரியா ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, எல்லாரையும் டெஸ்ட் பண்ணாங்க. யார் யாருக்கு இருந்தால் அவங்கள ஐசோலேட் பண்ணாங்க. அவங்கள வந்து முடிஞ்சால் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணாமல் அப்படி பார்த்துக்கிட்டாங்க. இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணலான்னா அதுக்கு முதல்ல டெஸ்ட் கிட் வேணும். முதல்ல டெஸ்ட் கிட் இல்லாமல் இருந்து ஃபெசிலிட்டி இல்லாமல் இருந்தது. இப்போ அந்த ஃபெசிலிட்டியை ஸ்லோவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டெஸ்ட் கிட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி இப்போ ரேபிட் கிட்ஸ்னு சொல்லி இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு உலக அளவில். அந்த ரேபிட் கிட்லாம் நம்ம வாங்கிட்டோம்னா ஒரு 5 minutes 10 minutesலேயே அசஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கடகடன் பாசிட்டிவ் கண்டுபிடிச்சி அவங்கள ஐசோலேட் பண்ணி பண்ணுறதுக்கு சான்ஸ். நீங்கள் சொல்கிறத நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, டெஸ்ட் கிட் ஒருவேளை இந்தியாவில் வந்த பிறகு இந்த நம்பர் இன்னும் அதிகமாகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. நமக்கு அத்தன்டிகேட்டா தெரியுங்கிறீங்க. டெஸ்ட் பண்றதுக்கான கிட்டே வந்து இந்த
கர்ஃபியூ முடிஞ்சு தான் நம்ம கைக்கு வரும். இல்லை, இந்த டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 3-4 ஸ்ட்ராட்டஜி நாங்கள் சொல்கிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் ஐசோலேஷன்ஸ் அண்ட் லாக்டவுன். இது எதுக்கு பண்ணுறோன்னா அந்த கர்வ் வந்து டக்குன்னு ஏறாமல் மெதுவாக இறங்கிறதுக்கோசரம், ஃப்ளாட்டரிங் த கர்வுக்கோசரம் பண்ணோம். 2வது ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணி யாருக்கு இருக்கோ அவங்கள ஐசோலேட் பண்ணணும். 3 வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டால் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா, அந்த 3 ஸ்ட்ராட்டஜியும் கம்பைன் பண்ணிங்கன்னா இந்த சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாதிப்பு வந்து ஜாஸ்தியாக வராது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் கிட் வந்து அந்தளவுக்கு ஃப்ரீயாக இல்லை. இப்போ டெஸ்ட் கிட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கையும் லாக்டவுனையும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பாட்டில் போயிட்டுருக்கு. ஒன்ஸ் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வர அந்த நம்பர்ஸை பார்த்துட்டு எந்த ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுறதுக்கு ஒரு 7 to 10 டேஸில் வந்து டிசைட் பண்ணுறதுக்கு சான்சஸ் உண்டு. டாக்டர், ஒரு மெடிக்கல் கிளாரிஃபிகேஷன். அரசு வெளியிட்டிருக்கிற இறந்தவர்களுக்கான பட்டியலில் கொரோனான்னு கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஆட்கள் இறக்குறத அவங்க பட்டியலில் சேர்க்குறாங்க. கன்னியாகுமரியில் ஒரு 60 வயது ஆள், ஒரு 30 வயது ஆள், ஒரு 6 வயசு பையன், இவங்க 3 பேருமே தனித்தனியாக இறந்துருக்காங்க. 3 பேருமே தனித்தனியாக வேற சில உடல் குறைபாடுகள் இருந்திருக்கு. இந்த பட்டியலில் கொரோனா வரல. இப்போ இந்த டெஸ்டிங் கிட் வர்றதுக்கு முன்னாடியான இந்த வகையான மரணங்களை பட்டியலில் நம்ம சேர்த்துக்கிறதா கூடாதா? அது வந்து இப்போ சேர்க்க ஆரம்பிச்சுன்னா எல்லா மரத்தையும் சேர்க்க ஆரம்பிச்சா இப்போ கொரோனா சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட். எல்லா டெத்தும் வந்து கொரோனா ரிலேட்டட் டெத்துன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுற ஃபெசிலிட்டி இருக்கிற அந்த ட்ரீட் பண்ணுற டாக்டருக்கு வந்து ஒரு சஸ்பீஷன் இருந்தது, இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 10% to 15% சஸ்பீஷன் இருந்தாவது அதை பற்றி சேர்த்துக்கலாம். ட்ரீட் பண்ண டாக்டருக்கு வந்து கொஞ்சம் கூட சஸ்பீஷனே எனக்கு கிடையாது, இது கிளியர் கட் வேறு ஆன்சர்னால் அதை சேர்த்துக்கிறதுல பலன் கிடையாது. ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு டெத் ஆகும்போது அந்த மோஸ்ட்லி நாங்கள் சர்டிஃபை பண்ணுவோம் காஸ் ஆஃப் டெத் சொல்லிட்டு. அந்த சஸ்பீஷன் நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும், அது வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டருக்கு ஒரு சஸ்பீஷன் இருந்ததா இல்லையான்னு. அதில் முதல் காரணம் என்ன, அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் காரணம் என்ன நாங்கள் சர்டிஃபை பண்ணுவோம். அதை பார்த்தா தெரிய ஆரம்பிக்கும். சோஷியல் ஸ்ப்ரெட்டிங் பரவாமையே அதை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான சான்சஸ் இந்தியாவில் இருக்கா? இல்லை நீங்கள் ஆனால் இந்தியாவோட மக்களுடைய டென்சிட்டி, இங்கே இருக்கிறவங்களோட வாழ்க்கை முறையில் அது பரவறதுக்கான சான்சஸ் தானே அதிகம். ஆமாம், இந்த தொற்றுவை பார்த்தீங்கன்னா வந்து கொரோனாவை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏன்னா இது வந்து ட்ராப்லெட்ஸ்னு சொல்லுறது, அதான் மெயின் ப்ளஸ் கான்டாக்ட். அந்த ட்ராப்லெட் வந்து ஒருத்தர் இருமும் போதோ தும்பும் போதோ ஸ்னீசிங் பண்ணும்போதோ வந்துருச்சுன்னா அங்கே கொஞ்ச நேரம் சர்வே ஆகுது, அதனால் தொடும்போது வரதுக்கு சான்சஸ் உண்டு. அது எப்போ நடக்கும், ஒருத்தர் கிட்ட வரும்போது நடக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஒருத்தர் இருமும் போது தும்பும் போது ஒருத்தர் பக்கத்துலேயே நின்றாலோ அல்ல அவர் இருமுன இடத்துல வந்து 4-5 பேர் கை தொட்டாலோ பரவறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ டெஃபினட்டாக ஒருத்தர் கிட்ட வந்தாங்கன்னா சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாமல் வந்தாங்கன்னா சான்சஸ் இருக்க தான் செய்யுது. பட் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களை நம்ம ஐசோலேட் பண்ணிட்டா மற்றவங்களுக்கு சோஷியல் யாருக்காவது இருக்கவங்க வந்து வெளியில் வரக்கூடாது. காஃப் கோல்டு இருக்கும் வெளியில் வரல, மற்றவங்க நார்மலாக இருந்தால் எதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். வீட்டில் இருக்க மக்களுக்கு ஒரு பொதுவான நம்பிக்கை வந்து நமக்கு சம்மர் ஆரம்பிக்குது, கோடை காலங்களில் இந்த வகையிலான வைரஸ்கள் பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. ஆனால் ஈரான் மாதிரியான கிளைமேட் கண்ட்ரியில் அங்கே டெவலப் ஆகுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு அல்லது இந்தியாவில் இந்த வெப்பமண்டல பகுதிகளில் அப்படி வைரஸுக்கு குளிர் விருப்பமெல்லாம் தெரியுமா? இல்லை, இந்த கொரோனா ஆரம்பிச்சது நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். வெயிலில் வந்து வைரஸஸ்கள் சர்வே ஆகாது. அதே சமயத்தில் என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் அப்போது எல்லாரும் ஒரே வீட்லேயே தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில வீடெலாம் ஒரு பெட்ரூம் 2 பெட்ரூம் இருக்க வீடு தான் இருக்குது, ஒரே ரூம் இருக்க வீட்டில் இருக்காங்க. அதான் சொல்கிறேன். சரி, ஸோ அப்போ இருக்கும்போது ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கும்போது சப்போஸ் அவங்க எங்கேயாவது போயிட்டு இந்த மாதிரி கூட்டமான இடத்துக்கு போயிட்டு வந்து அவங்ககிட்ட இந்த வைரஸ் இருந்தால் பரவறதுக்கு சான்சஸ். ஆனால் நாங்கள் வெளியிலேயே போகல, சம்மர் வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தர போகிறத. ஸோ வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறாங்க. வீட்டில் வந்து அந்த சம்மருக்கான வெயில் எதிர்பார்க்க போகிறது கிடையாது. இவந்தோ ஏசி எல்லா வீட்லேயும் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஃபேன் இருந்தால் கூட கொஞ்சம் கூலாக தான் இருக்க செய்யும். ஸோ வெயில் வந்து ஹெல்ப் பண்ணுமா இந்த லாக்டவுன் சமயத்துலன்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஆன்சர் தான், யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வீட்டில் இந்த மாதிரி ஒரு க்ரௌடான பிளேசஸ் இருக்கும்போது சான்சஸ் உண்டுன்னு சொல்லுவோம். வீடு இல்லாதவர்கள் ஒரே ஒரு ரூம் வீடாக வச்சிருக்காங்க, 2 ரூமாக வச்சிருக்கவங்கலாம் எங்கே போய் குவாரண்டைனில் இருப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது சோஷியல் ஸ்ப்ரெட்டுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறீங்க நீங்கள்? இல்லை, வெயில் வந்து டெஃபினட்டாக காப்பாற்ற கிடையாது. அது வந்து கிளியர் கட் உண்டு ஆன்சர்ஸ். வந்து எல்லாருமே இந்த வெயிலை பற்றி பேசிட்டாங்க, வெயிலில் வருமானு. பட் வெயில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சில கண்ட்ரிஸ் லைக் சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், அது பார்த்தா பிரேசிலிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே டெம்பரேச்சர்ஸ் தான் இருக்குது. பட் கேசஸ் ஹேப்பனிங் தேர். ஸோ வெயில் மட்டும் ஒரு சொல்யூஷன்ஸ் கிடையாது. பட் இந்த இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இந்த லாக்டவுன் ப்ளஸ் வெயில் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி உங்கள் பேப்பர்ஸ் எதுவும் வரல சயின்டிஃபிக்காக, அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை, இப்போ இந்த April 14th கர்ஃபியூ வந்து திரும்ப எக்ஸ்டெண்ட் ஆகுமாங்கிற கேள்வி மிக முக்கியமான ஒன்று. சீனா வந்து எங்களுக்கு நியூ கேசஸ் எதுவும் கடந்த 4 நாட்களில் வரலன்னு சொல்லி தான் அவங்க ஊரடங்கு தளர்த்து 2 நாட்கள் கழித்து திரும்ப ஒரு 30 புது கேசஸ் வந்திருக்கு. இப்போ சீனா மாதிரி பெரிய லெவலில் வேக்சினேஷன் வச்சிருந்து பெரிய லெவலில் மானிட்டரிங் சர்வேலன்ஸ் பண்ணி இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரையும் குவாரண்டைன் பண்ணுற கண்ட்ரிலே அந்த சான்ஸ்னா தமிழ்நாட்டில் அப்படி அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குமா? சைனா வந்து ஏன் வந்து அந்த ஐசோலேஷன் ரிமூவ் பண்ணாங்கன்னா ஸோ மெனி பீப்புள் அஃபெக்ட் ஆகிட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெர்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இத்தனை பேருக்கு அஃபெக்ட் ஆனால் வந்துட்டு அவங்க ரெக்கவரி ஆகிட்டாங்கன்னா திரும்பி வரதுக்கான சான்சஸ் கம்மின்றதால ஒரு சமயத்தில் வந்து இந்த லாக்டவுனில் ரிலீஸ் பண்ணணும். எதுக்கு இப்போ வந்து 3 months 6 months சொல்கிறோன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு எல்லாரையும் இந்த வைரஸ் பாதிச்சா இறப்பு வர சான்சஸ் கிடையாது. 80-90% பழிச்சிருவாங்க. மீதி ஒரு 15% ஹாஸ்பிட்டல்லையோ ஐசியூ போகிறதுக்கோ சான்சஸ் உண்டு. அதில் வந்து ஒரு 2 to 3% சான்சஸ் உண்டு. ஸோ
அப்படி வந்து 80% மக்களை பாதிக்கிற சமயத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு இம்யூனிட்டி வந்துருச்சு அப்படின்னா அப்போ வந்து இந்த லாக்டவுன் தேவைப்படாது, அதில் ஏற்கனவே எக்ஸ்போஸ் ஆகும். அப்படி தான் இந்த இன்ஃப்ளூயன்ஸா பார்த்தீங்கன்னா பேண்டமிக் இந்த 2009 2010 முதல்ல அப்படி தான் பண்ணோம். அதுக்கப்புறம் வேக்சின் கண்டுபிடிச்சாங்க, ப்ளஸ் இம்யூனிட்டி வந்துருச்சு, ஏற்கனவே எக்ஸ்போஸ் ஆனாங்க, இம்யூனிட்டி வந்துருச்சு. ஸோ ஒரு ஸ்டேஜில் இதுக்கு மேலே தாக்காதுன்னு சொல்லி வந்து ஒரு எண்ணம் வந்ததுக்கப்புறம் அந்த ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டோம். அதே மாதிரி இன்னொரு 21 நாளுங்கிற நம்பர் கரெக்டாக கேள்வி. அது அதான் எல்லாருமே சொல்கிற மாதிரி வெரி டிஃபிகல்ட் டு ப்ரொடிக்ட் இந்த சமயத்தில் ப்ரொடிக்ட் பண்ணுறது. வெங்கடேஷ், இது திரும்ப கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க வந்து அமெரிக்காவையும் சீனாவையும் உதாரணத்துக்கு எடுக்கிறீங்க, சவுத் கொரியாவை சிங்கப்பூரையும் எடுத்து ஊரடங்கு இல்லாமையே இந்த சோஷியல் ஸ்ப்ரெட்டிங்கை தடுக்க முடியும்னு அவங்க ஒரு மாடல் வைக்கிறாங்க. அந்த மாடல் இந்தியாவுக்கு செட் ஆகுமா? இல்லை, அது இப்படி மாடல் நமக்கு செட் ஆகும்னு நான் நினைக்கல. ஏன்னா நீங்கள் பாப்புலேஷன் வைஸாக பார்த்தாலும் அது நமக்கு செட் ஆகாது. ஸ்ட்ராட்டஜி வேணால் நம்ம அடாப்ட் பண்ணலாம். மாடல் வந்து பெஸ்ட் மாடலாக இருக்குது, தட் இஸ் வெரி எஃபெக்டிவ் ஃபார் கண்ட்ரோலிங் த ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் வைரஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜியாக இருந்து அடாப்ட் பண்ணலாம். பட் அந்த ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு ஏற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, நம்மகிட்ட இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, அவர் சுமன் சொன்ன மாதிரி வாட் ஆர் ஆல் த ஹெல்த் ஃபெசிலிட்டி நம்மகிட்ட எப்படி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தா அதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்கு உண்டான நெருக்கடி நமக்கு அதிகமாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது நீங்கள் ஒன்று சொன்னீங்க 21 days ஏன் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் ஒரு 45,000 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிப்பில் இருந்து வருகிறார்கள், ஒரு டேட்டா வச்சுங்க. இந்த 45,000 பேரில் இப்போ ஏறத்தாழ இந்த 21 நாள் அறிவித்து ஒரு 6 நாள் முடிஞ்சிருக்கு, இன்னும் 15 நாள் மீதி இருக்குது. அப்போ மெடிக்கல் ஃபீல்டிலே என்ன சொல்கிறாங்க, சில பேருக்கு வந்து 14 daysக்கு அப்புறம் தான் அதோட சிம்டமே வெளியே தெரியும்னு சொல்கிறான். 14 நாட்களுக்கு அப்புறம் தான் அதனுடைய அறிகுறியே தெரிகிறது இவர் வந்து இருக்குதா இல்லையா. இப்போ கண்காணிச்சு தான் இருக்கும், இண்டிவிஜுவல் இம்யூன் சிஸ்டம் பொறுத்து மாறுது. அப்போ இந்த நம்பர் ஆஃப் கேசஸ் இந்த 14 நாளுக்கு அப்புறம் அதிகரிக்காதுங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து இத்தாலி வந்து லாக்டவுன் பண்ணுற அன்றைக்கி அங்கே கேசஸ் வந்து 9,000 கேசஸ், சைனா லாக்டவுன் பண்ணுற அன்றைக்கி 7,000 கேசஸ், இந்தியா லாக்டவுன் பண்ணுற அன்றைக்கி 40 கேசஸ். அந்த கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம எடுத்துருக்கிற ஸ்டெப்ஸ் அதிலெல்லாம் மாற்றுக்கிறதுலாம் இல்லை, ஆனால் அதிலெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்த மீதி இருக்கிற 15 நாட்களில் வந்து இந்த எண்ணிக்கை வந்து கூடாது அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ரைட். ரெண்டாவது, ஏன் இப்படி ஒரு வந்து 14 நாளைக்கு அப்புறம் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஒரு முடிவில் இல்லை அப்படின்னு ஒரு மத்திய அரசு ஒரு அறிவிப்பை விடுகிறது. காரணம் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தற்காலிகமான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு, இது வந்து ஒரு ஃபைனல் டெசிஷன் இல்லை. அது எப்படி இருந்தாலும் 13 14 தேதி வாக்கில் தான் நம்ம இறுதியான முடிவை எடுக்க முடியும். அடுத்த என்ன ஒரு விஷயம்னா, இப்போதைக்கு இந்த வாழ்வாதாரம் முடங்கி கிடக்கிற பெரும்பான்மையான மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய மன அழுத்தம் இருக்கிறது இன்றைக்கு. அது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா அதுக்கு அதனோட வெளிப்பாடு தான் நீங்கள் டெல்லியில் 1.5 லட்சம் பேர் ஒரு சாப்பாடு அவன் சொல்லிட்டான், கொரோனாவினால எங்களுக்கு பயம்தான், கொரோனாவினால நாங்கள் சாகிறத காட்டிலும் பட்டினி கிடந்தே செத்து போயிருவோம்னு எங்களுக்கு பயமாக இருக்குது. அவன் சொன்ன விஷயம் ரெக்கார்ட் பண்ணிருக்கான். சோ அப்ப இல்ல பட்டினி கிடந்தா அவர் மட்டும் தான் சாவாரு, இல்ல கொரோனால செத்தாருன்னா அவர் இன்னும் 1000 பேரை சேர்த்து சாவாரு. இந்த விழிப்புணர்வு அரசு சொன்னிச்சாங்கறதா கேள்வி. சொன்னாலும் அவன் எடுத்துக்கிற விஷயம் நீங்க அவர் சார் சொன்ன மாதிரி பேசிக்கலி அவன் சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு எப்படி இப்போ நீங்கள் நடுத்தர குடும்பம், அப்பர் மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸில் எல்லாருமே வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துட்டீங்க. ஆனால் அவன் எங்கேயுமே அக்சஸ் பண்ணி போக முடியல. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க நம்மகிட்ட கணக்கெடுப்பு. நீங்க சவுத் கொரியா சொல்றதுனால சொல்றேன். சவுத் கொரியாவோட ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நாங்க டெஸ்டிங் ஜனவரியில் ஆரம்பிச்சோங்கிறார். ஜனவரியில் ஆரம்பிச்சு டெஸ்ட் பண்றவங்களுக்கும் டெஸ்டிங் கிட்ட 17 லட்சம் இப்பதான் ஆர்டரே பண்ணிருக்கோம். இதுக்கு இந்த 21 நாள் போதுமாங்கிறதா கேள்வி. அது போதுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா டெஸ்டிங் சார் சொன்ன மாதிரி டெஸ்டிங் கிட் வந்து நம்ம எவ்வளவு பேரை வந்து நீங்க வந்து சைனால வந்து டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஹெல்த் ஃபெசிலிட்டிக்கு சின்ன சின்ன மருத்துவமனைகளை ஒரு 24 மணி நேரத்தில் உருவாக்கியிருக்காங்க. அதில் வந்து செஞ்ச பரிசோதனைகளின் எண்ணிக்கை அதிகம். அந்த அரேஞ்ச்மெண்ட் கூட நம்மகிட்ட கிடையாது. ஸோ அப்படி வரும்போது நீங்கள் டெஸ்டிங் கிட் வந்த பிறகு இருக்கிற ஆட்களை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிற ஆட்களை மறுபடி பரிசோதனை செஞ்சு உங்களுக்கு கேஸ் இல்லை, கொரோனா இவருக்கு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்குள்ள அந்த கேஸ் பரவாதுங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ரெண்டாவது சொன்ன மாதிரி என்னன்னா, நீங்கள் ஒரு சோசியல் ஐசோலேஷன் இது வந்து ஒரு ஒரு தொடக்க நிலையில் எடுத்திருக்க மக்கள்கிட்ட இருக்கிற கேள்வி எங்களுக்கு வந்து என்ன புரியுதுன்னா, நீங்க சொல்லிருக்கிற 21 நாள் டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தான். அரசாங்கம் என்ன செய்யணும்னு முடிவெடுக்கிறதுக்கான டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட். இந்த டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் பீரியட்ல நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்கிறத மக்கள் கிட்ட சொல்லுவீங்களா? நான் வேலைக்கு போகணும்ல. கரெக்ட். அது அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை தான். நாங்க வந்து இப்போ டெஸ்டிங் கிட்ட வந்து இது வரைக்கும் என்ன இப்படி ஒரு இது வரும் நம்ம எதிர்பார்க்கல. இப்போ நீங்க தமிழ்நாட்டில் வந்து வென்டிலேட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் வென்டிலேட்டர் எதிர்பார்த்திருக்கணும்.
இல்ல எதிர்பார்க்கல நம்ம. ஏன்னா பார்த்துருக்கணும் அரசு. ஏன்னா நீங்க சைனால வந்து டிசம்பர்ல லாஸ்ட்ல வரும்போதே வந்து சவுத் கொரியால வந்து அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்துட்டா சொல்றாங்க ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்லேயே. ஸோ அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நாம வந்து என்ன பண்ணிட்டோம், நமக்கு வராது அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா இருந்துட்டோம். ஸோ இப்போ அவனோட இன்டென்சிட்டி ஏறத்தாழ ஒரு 197 நாடுகளுக்கு பரவிய பின்னால் தான் இப்போ விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கோம். அப்போ நம்ம மார்ச்ல விழிப்புணர்வு அடையிறதுக்குள்ளே இந்த நம்பர் ஆஃப் கேசஸ். ரெண்டாவது நீங்க சொன்னீங்கல்ல டேட்டால ஒரு பெரிய பிக் கேப் இருக்கு, அதை நம்ம ஒத்துக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆழி என்ன சொல்றாருன்னா அரசாங்கம் வந்து நம்பரை மறைக்குதுன்னு அவரும் சொல்லல, அரசாங்கத்துக்கே அந்த நம்பர் வரலங்கிற. இல்ல அது எப்படி எனக்கு புரியல. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து வெளிநாட்டுல இருந்து இங்க வரேன், இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்ல அந்த டேட்டா இருக்குமா இருக்காதா? ஒரு 15 lakhs 15 லட்சம் பேர் இந்தியாவிற்கு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறதா தகவல் சொல்றாங்க. இது வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் ஈவனா இருக்க போறது இல்ல. ஒவ்வொரு தமிழ்நாட்டுல 10,000 இருக்கும், கேரளால 5,000 இருக்கும், 50,000 இருக்கும், இப்படி இருக்கும். அப்ப இல்ல அரசு என்ன சொல்றாங்கன்னா இப்ப நீங்க சீனால இருக்கு அப்படின்னா சீனால இருந்து வந்தவங்கள இவங்க சர்வேலன்ஸ் பண்றாங்க. சீனால இருந்து துபாய் போயிட்டு, துபாயில இருந்து சிங்கப்பூர் போயிட்டு, சிங்கப்பூர்ல இருந்து இந்தியா வர்றால நீங்க என்ன பேஸ்ல பண்ணுவீங்க? எப்படி வந்தாலும் நீங்க வெளிநாடுகளில் இருந்து தான் இது பரவுது நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. எந்த கண்ட்ரிக்கு போனா நீங்க ஃபர்ஸ்ட்லயே ஸ்டார்டிங்ல இந்த ஏர்போர்ட்ல வந்து அதை வடிகட்டி டேட்டாவை கையில எடுத்து பரிசோதனை பண்ணி இப்ப தமிழ்நாடு அரசு பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப தமிழ்நாடு அரசு அந்த டூப்ளிகேஷன் எல்லாம் மொத்தமா சிங்க் பண்ணிருக்காங்க. இல்ல இப்பதான் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. பட் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் அது வாஸ்ட் கேப். நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற டேட்டாக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல மெயின்டைன் பண்ற டேட்டாக்கும் கொஞ்சம் கூட கார்லேட் ஆக மாட்டேங்குது. வாஸ்ட் கேப். இப்போ அந்த கேப்பை ரெடியூஸ் பண்றதுக்கு காரணமாகத்தான் இப்போ என்ன பண்ணிருக்கோம்னா இப்போ தமிழ்நாட்டுல வீடு வீடா டோர் டெலிவரியில செக் பண்ண சொல்லியிருக்காரு பாருங்க. சோ இப்போ அது என்னன்னா அது ஒரு எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா ரெண்டாவது விஷயம், வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா என்னை வச்சு இந்த சமூகத்துக்கே பாதிப்பு அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லாமல் நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றதை இவன் வந்து பெரிய மான பிரச்சனையா நினைக்கிறான். ஏன்னா இவர் ஒரு கொரோனா ஐடென்டிஃபைடு கேஸ் அப்படின்னு லாக். அப்ப வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவன் சொல்லாமலே வெளியில போகும்போது அவனுக்கு இருக்குதானே தெரியாம அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏரியா பூரா பரவுது. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளையும் தடுக்க வேண்டிய சிக்கல் இப்ப இருக்குது. அப்ப இந்த டேட்டால இருக்கக்கூடிய கேப் தான் ஒருவேளை இப்படி கொண்டு வந்து. எனக்கு நான் வந்து ஒரு நார்மலான ஆளா வீட்டுல இருந்து டிவி பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா அரசாங்கம் வந்து ஆயிரக்கணக்கான வென்டிலேட்டர்ஸ் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அப்படிங்கும்போது வென்டிலேட்டர்ஸ்ங்கிறது ஸ்டேஜ் 4ஓட ஒரு எண்டு. டெஸ்டிங் கிட்டே நமக்கு இன்னும் வந்து சேராம வென்டிலேட்டர்ஸோட நம்ம பெட்டோட ரெடியா இருக்கும் அப்படின்னா நமக்கு இன்னும் நிறைய நடக்க போகுதுங்கிற ஒரு பயத்தை அரசு உருவாக்கிது. இல்ல அப்படி இல்ல, நீங்க டெஸ்டிங் கிட் பண்றீங்க. இப்போ ஒரு 40,000 பேர் தனிமைப்படுத்திருக்கான், ஒரு 10,000 பேர் சப்போஸ் ஒரு 5,000 பேர் நமக்கு வந்து கேஸ் ஐடென்டிஃபை ஆகுது அப்படின்னா அந்த 5,000 பேருக்கு இமிடியேட்டா 4th ஸ்டேஜ்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நமக்கு எக்யூப்மெண்ட் வேணுமா இல்லையா? சோ அப்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாங்கணும். அப்ப இந்த டெஸ்டிங் கிட்ட முன்னக்கூட்டியே நம்ம வந்து நீங்க பிப்ரவரிலயோ அல்லது ஜனவரி லாஸ்ட்லயோ இந்த டெஸ்டிங் கிட்டுக்கு உண்டான நடவடிக்கைகளை எடுத்திருந்தோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 50% எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த எண்ணிக்கையும் இந்த அச்சத்தையும் நம்ம இன்னும் குறைச்சிருக்க முடியும் அப்படிங்கறதுல ஒரு கான்ஃபிடன்ஸ். சுரேஷ், இந்த வென்டிலேட்டர்ஸ் டெஸ்டிங் கிட் இது ரெண்டுல எதுக்கு அரசு தயாரா இருந்திருக்கணும், எதுக்கு தயாரா இருக்கும்? இல்லை இது வந்து நீங்கள் வந்து ரெண்டாவது விதமாக பார்க்கணும். நீங்கள் வந்து இந்த சவுத் கொரியா, இது ஹாங்காங், சைனா, ஹஸ்லஸ், தைவான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாடல் வந்து சொல்கிறீங்க. ஏன் அந்த மாடல் சக்ஸஸ் ஆச்சுக்கு வந்து பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2003 சார்ஸ் இதோடைய ஃபர்ஸ்ட் பார்ட் சார்ஸ் 1 வந்தது. அது 2012 வந்து மெர்ஸ்கோவி இதெல்லாம் சவுத் கொரியாவுக்கு வந்தது, சைனா வந்தது, ஹாங்காங் வந்து தைவான் வந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு அவங்களுக்கு ட்ராக் ரெக்கார்டு இருந்தது. ஸோ அவங்க இதே மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க பயங்கரமாக வந்து சஃபர் ஆனாங்க. சிங்கப்பூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2003 சார்ஸ் அப்போ மேஜராக சஃபர் ஆன கண்ட்ரி அது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெர்ஸ்கோவி வரும்போதும் 2012 வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா வந்து மேஜர் அடிபட்டது. ஸோ அதனால் வந்து அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து லேர்ன் பண்ணாங்க. அதே இட்டாலியோ அமெரிக்காவோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடையாது. இவன் வந்து அவங்களுக்கு வந்து ஓவராலாக வெளியிலேருந்து பார்த்தாங்களே இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடையாது. ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இட்டாலிய எக்ஸ்பீரியன்ஸும் அமெரிக்கா எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தா ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா இத்தனை பேருக்கு வந்ததுன்னா இத்தனை பேருக்கு வென்டிலேட்டர் தேவைப்படுது. அந்த சமயத்தில் வென்டிலேட்டர் இந்த மாதிரி ஒரு டெவலப் கண்ட்ரிலேயே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நம்ம ரெடி பண்ணிக்கலாமான்னு கவர்மெண்ட் ரெடி பண்ணதே ஒழிய ஒரு என்ன சொன்னால் ஒரு ப்ரிகாஷன் மெஷர் தான் இது. வந்து ஒரு தேவைப்படுமா தெரியல, அசஸ் பண்ண முடியல. ஸோ தேவைப்படுமா நம்ம வச்சுக்கிறது தப்பு கிடையாது, அதனால் வச்சுக்கிறாங்க ஒழிய எல்லாருக்கும் தேவைப்படும் எதிர்பார்க்கல. வந்தால் அப்போ அன்னைக்கு சொல்லக்கூடாது நீங்கள் வந்து வென்டிலேட்டர் வச்சுருந்துருக்கலாமேன்னு. இப்போ வென்டிலேட்டர் வச்சுக்கிறதால எதுவும் லூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் ஒரு ப்ரிகாஷனாக எடுத்துக்கிறாங்க. நம்ம கண்ட்ரியில் அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் இல்லை, அதால் இது மாதிரி எந்தெந்த கண்ட்ரியில் வரலையோ அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியாக இருக்கும் போது they will find difficult to cope up with this new problem தான். சுமந்த், இங்கே ஒருவேளை ஏப்ரல் 14th அப்புறம் நம்ம கர்ஃபியூவை எக்ஸ்டெண்ட் பண்ணலன்னு ஒரு முடிவு எடுத்தோம்னா அரசு வேற என்ன பேரலல் முடிவெல்லாம் இல்லை என்ன பிளான்ஸ் வச்சிருக்க சான்சஸ் இருக்கு சுமந்த்? இல்ல அத ஏற்கனவே சொன்ன மாதிரி செக்டர் வைஸ் அதுக்கு முன்னாடி டாக்டர் சுரேஷ் சொன்னதுக்கு ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட், இந்த வென்டிலேட்டர் நம்ம ஆர்டர் பண்றது மிகவும் சரியான நடவடிக்கை. ஆனால் பேரலலா மருத்துவர்களை வென்டிலேட்டர் எப்படி யூஸ் பண்றதுங்கிறத வந்து கத்துக் கொடுக்கணும். ஏன்னா இப்போது சூழல்ல ஒரு 100 மருத்துவர்கள் இந்தியாவில இருந்தாங்கன்னா 10 பேருக்கு மேல வென்டிலேட்டர் யூஸ் பண்றதுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க ட்ரைனிங்ல அது கிடையாது.
கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்டுக்கு தெரியும், அனஸ்தட்டிஸ்டுக்கு தெரியும். அதை தவிர சிலர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லயோ அங்க ஒர்க் பண்ணதுனாலயோ தெரிஞ்சிருக்கலாம். பட் மற்ற ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனோ இல்ல ஒரு நியூரோ சர்ஜனோ இல்ல ஒரு கைனகாலஜிஸ்டுக்கோ வென்டிலேட்டர் செட்டிங் பத்தி அவங்களுக்கு எல்லாம் டெஃபினட்டா தெரியாது. சோ அந்த ட்ரைனிங்கும் நிச்சயமா வந்து பேரலா தொடங்கணும். இல்லாட்டி நீங்க நிறைய வென்டிலேட்டர் வச்சுக்கிட்டு அந்த வென்டிலேட்டரை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது அரசு மிகவும் முக்கியமா கவனம் வந்து இதுல செலுத்தணும் பேரலா. இப்போ அந்த நீங்க கேட்ட கேள்விக்கு வர இந்த செக்டர் வைஸ் உதாரணத்துக்கு அந்த ஹாங்காங் சிங்கப்பூர் நீங்க கேட்டீங்க. ஹாங்காங் சிங்கப்பூர்ல கடந்த ஒரு 5-6 வருஷம் 10 வருஷமா 2003ல இருந்தே பாத்தீங்கன்னா சாலையில நடந்து சாதாரண நாள்ல நடந்து போனாலே ஒரு 10 பேர் 20 பேர் மாஸ்க் போட்டு போறதை நம்ம பார்க்கலாம். அவங்க வந்து ஒரு பழக்கம் ஆக்கிட்டாங்க அந்த ஊர்ல. அது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால. ஆனால் நம்ம ஊர்ல அது மாதிரி இல்ல. சோசியல் டிஸ்டன்சிங்க கம்பல்சரியா மெயின்டைன் பண்ணக்கூடிய செக்டர்ஸ், அந்த செக்டர்ஸ் மட்டும் வந்து ஓரளவுக்கு ஓபன் பண்றதுக்கு முயற்சிக்கலாம். ரெண்டாவது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் யாரால் செய்ய முடியுமோ அவங்க அந்த மாதிரி நிறுவனங்களை தொடர்ந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யுங்க அப்படிங்கிற ரீதியா வலியுறுத்தலாம். இன்னும் 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யுங்க அப்படின்னு வலியுறுத்தலாம். மூணாவது, இந்த எல்லா கடைகளிலும் ஹேண்ட் சானிடைசர், மாஸ்க், இதெல்லாம் மாஸ்க் போடாம நீங்க வரக்கூடாது அப்படிங்கிற ரீதியாக கொண்டு வரலாம். இது சில மெத்தட்ஸ் ஆஃப் ரெடியூசிங் த ரிஸ்கே தவிர ரிஸ்க டோட்டலா ஜீரோ ஆக்க முடியாது. நம்ம லாக்டவுன் பண்ணும் போதே கூட ரிஸ்க் ஜீரோ கிடையாது, ரிஸ்க பெருமளவுல குறைக்கிறோம். சோ நீங்க ஓபன் பண்ணும் போது சில கேட்டகரிஸ்க்கு நிச்சயமா வந்து உதவலாம். ஆனால் மிக முக்கியமா நம்ம பார்க்கும்போது முழுமையா ஓபன் பண்ணாத வரைக்கும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அடித்தளத்துல வாழும் மக்கள், தினக்கூலியை நம்பி இருக்கும் மக்களுக்கு உறுதியாக அரசு ஒரு மீடியம் டு லாங் டேர்ம் திட்டம் இன்றே வந்து வகுக்க வேண்டும். ஏப்ரல் 15 ஒரு கேள்வி எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கேன், கெஸ்டிங் எல்லாத்துக்கிட்டையும். ஒண்ணு வீட்டுல இருக்கிற இந்த வியாதி குறித்தோ அதற்குரிய விழிப்புணர்வு குறித்தோ தெரியாத பாமர மக்களுக்கு, தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு, அன்றாட காட்சிகளுக்கு அரசாங்கம் மக்கள் கிட்ட உரையாடுதா? நீங்க வந்து நோயை பாதுகாக்கிறதுங்கிறது ஒண்ணு, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? அரசாங்கம் திட்டம்லாம் கையில வச்சிருக்காங்க. இல்ல நெல்சன், என்னுடைய கணிப்பு என்னன்னா, தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் இந்த சிறப்பு குழுக்கள், இந்த 11 குழுக்களை வந்து அமைச்சிருக்காங்க. அதனுடைய ஒரு நோக்கம் நிச்சயமா வந்து செக்டர் வைஸ் பார்த்து ஏப்ரல் 14ஆம் தேதி ஒருவேளை மத்திய அரசு, மாநில அரசுகள் நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னாங்கன்னா ஒவ்வொரு செக்டர்ல என்ன பிரிகாஷன்ஸோட, சில செக்டர்ஸ் ஓபன் பண்ண முடியாது, ரொம்ப ரிஸ்க் அதிகம். சில உதாரணத்துக்கு உங்களுக்கு பெரும் அளவுல மக்கள் கூடும் நிகழ்ச்சிகள், ஒரு எக்ஸிபிஷன், ஒரு கல்யாணம் நடந்தா கூட சிம்பிளா நடத்திக்கிறோம் 50 பேர். அத்தகைய செக்டர்ஸ் எல்லாம் வந்து உறுதியா வந்து ஜூன் மாதம் இறுதி வரைக்கும் அதெல்லாம் அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் நாம் பார்க்கறது வந்து 3-4 செக்டர்ஸ். விவசாயம் ஏற்கனவே அரசு வந்து ஒரு கிராஜுவல் ஓபனிங் அறிவிச்சிட்டாங்க. ரெண்டாவது, உங்களுக்கு இந்த சப்ளை செயின் ஃபார் பெரும் குட்ஸ், அதுக்கு மேனுஃபேக்சரிங் செக்டர். தமிழ்நாடு வந்து ஒரு பெரும் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட். சிங்கப்பூர் வந்து கடந்த 3 வாரமா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு செகண்ட் வேவ் வந்திருக்கு. அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஏன்னா எல்லாமே சர்வீசஸ் தான். சர்வீசஸ் செக்டர்ல நீங்க வீட்டுல இருந்து வேலை செய்யலாம், கம்ப்யூட்டர் இருந்தா எங்க வேணா வேலை செய்யலாம். மேனுஃபேக்சரிங் செக்டர், ஃபேக்டரிஸ், அந்த மாதிரி இடங்கள் ஒரு எக்கானமி டிபெண்டா இருக்கும் போது எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்ய முடியாது. நீங்க அந்த இடத்துக்கு வந்து அந்த இயந்திரம் எங்க இருக்கோ அங்கதான் வந்து நீங்க ஃபேக்டரியில வந்து வேலை செய்ய முடியும். சோ மேனுஃபேக்சரிங்க்கு என்ன பிரிகாஷன்ஸ் எடுக்க போறோம், எந்தெந்த செக்டர்ஸ்ல ரிஸ்க் அதிகம். உதாரணத்துக்கு நான் சில தொழிற்சாலைகள் ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்காங்க, மொத்தமா 200 எம்ப்ளாயி, 150 எம்ப்ளாயி தான். அவங்கள வந்து பாதுகாப்பான முறையில பணிக்கு திரும்பறதுக்கான ஏதேனும் விதிமுறைகளை நம்மளால வகுக்க முடியுமா? ஏன்னா அவங்களும் கோஆபரேட் பண்றதுக்கு கீனா இருப்பாங்க. சோ செக்டர் வைஸ், சோ பிராக்டிகலி பாசிபிள் சொல்யூஷனை தான் இந்த 11 பேர் கமிட்டி எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது என்னுடைய கணிப்பு. 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிச்சயமா ஒரு கிராஜுவல் ஓபனிங் இருக்கும். சில செக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னங்கறத அரசு அடுத்த சில நாட்களில் தொடங்குவாங்க.
ஏப்ரல் 14 பிறகு ஊரடங்கு உத்தரவு நீடிக்காது என மத்திய அரசு தெரிவித்திருப்பது ஏழைகள் பாதிக்கப்படுவதால் பொருளாதாரத்தை காக்க மருத்துவ வசதி இருப்பதால் ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கோம். நேர்கள் வாக்களிச்சிட்டு இருக்காங்க. முடிவு என்னங்கிறத பார்க்கலாம். கேள்வி நேரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு என்ன திட்டம் வைத்திருக்கிறார் பிரதமர் மோடி போல் தலைப்பில் தான் கேட்டு இருக்கோம். இந்த கிட்டத்தில் கேட்ட கேள்வி ஏப்ரல் 14க்கு பிறகு ஊரடங்கு உத்தரவு நீடிக்காது என மத்திய அரசு தெரிவித்திருப்பது மக்கள் தீர்ப்பாக்கலாம். மருத்துவ வசதி இருப்பதால் 6%, ஏழைகள் பாதிக்கப்படுவதால் 23%, பொருளாதாரத்தை காக்க 30%, ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் 41%. ஆடி மக்கள் ஊரடங்கை நீட்டிக்கணும்னு மக்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அரசு பரிசீலிக்கும் நினைக்கிறீங்க? பரிசீலிச்சு ஆகணும். அதாவது இந்த கணத்தில் யோசிக்க வேண்டியது இந்த ஒத்தையார் ரெட்டையா கேள்வி கிடையாதுங்க. ஊரடங்கை நீட்டிப்பதா இல்லையாங்கிற கேள்வியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதிகார பரவல் முழுமையாக கொண்டு வரணும். மத்திய அரசு என்ன செய்யணுமோ அதை மத்திய அரசு செய்யணும், மாநில அரசு என்ன செய்யணுமோ அதை மாநில அரசு செய்யணும், உள்ளாட்சி நிர்வாகங்கள் இருக்கிற அளவில் என்ன பண்ணணுமோ பண்ணணும். ரெண்டாவது, நிர்வாகிகள் மட்டும் குழுவாக சேர்ந்து செய்கிற வேலை கிடையாது. பிரச்சனையை தவிர்க்கணும், மக்களுடைய அச்சத்தை தவிர்க்கணும்னு சொன்னால் தொழில் நிறுவனங்களின் கூட்டமைப்பு, தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு, அரசியல் கட்சிகள், சமூக அமைப்புகள், என்ஜிஓக்கள் இவங்க எல்லாரையும் கொண்ட ஒரு கூட்டமைப்புகளை நிறுவி ஒவ்வொரு இடத்தையும் ரீச் பண்ணணும். அதுதான் சாத்தியம். நான் சொல்கிறது அதுதான். நோயை பரவாமல் தடுப்பது அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமானது பசியால் ஒருத்தன் சாகக்கூடாது. ஓகே, அதை உறுதிப்படுத்தணும். இந்தியாவோட பெரிய சவால் அதுதான்னா அதை உறுதிப்படுத்தணும். மீதி எல்லா பிரச்சனைகளையும் காலங்காலமாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 2 மாதம் அந்த பிரச்சனையால் இந்த நாடு ஒழிஞ்சு போயிடாது. பசியால் ஒருத்தன் சாகக்கூடாது, நோயால் ஒருத்தன் சாகக்கூடாது. இது ரெண்டுத்தையும் அளவுகோல வச்சுட்டு போங்க, பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும் 41% பேர் சொல்றாங்க. அரசு செய்யும். வரவேற்க வேண்டியது மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆபத்தை என்று தான் கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் சொன்னேன். மக்களுக்கு அச்சம் வரக்கூடாது என்பதற்காக கூட அரசு இதை அறிவித்திருக்கலாம். பிறகு தேவை என்று உணர்த்திய இந்த 14 நாட்கள் அவர்கள் உணர்வார்கள். தேவை என்று கருதினால் நீட்டிப்பார் என்று சொன்னேன். அதைத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நியாயமானதுதான். ஆனால் மற்ற நாடுகளை ஆனால் 2வது விஷயம் ஊரடங்கு நீட்டிக்கணும்னு மக்கள் சொல்றாங்க. ஆனா ஊரடங்கு நீட்டிக்க வேணான்னு ஒரு முடிவு எடுத்தா அதுல இருக்கிற காரணம் பொருளாதாரம் தான். பொருளாதாரத்தை காக்கணுங்கிறத பொருளாதாரம் ஏழைகள் கூட அதுக்கப்புறம் தான் நான் ட்ரம்பை ஒப்பிட்டு சொன்னேன். அவர்களுக்கு பொருளாதாரம், நமக்கு இங்கே பொருளாதாரம் கிடையாது. ஏனென்றால் உயிர் வேண்டுமா பொருள் வேண்டுமா என்றால் எந்த மாதிரியான மனிதனாக இருந்தாலும் கூட இங்கே உயிர் வேண்டும் என்று தான் சொல்வார்கள். ஏனென்றால் குடும்ப அமைப்பிற்கு இங்கே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். 2வது சிங்கப்பூர், இந்த மாதிரி மற்ற மாநிலங்களில் மற்ற நாடுகளில் சொல்லும் பொழுது சிங்கப்பூரில் சாதாரண நாளிலே கூட ஒரு எச்சில் துப்பினாலோ ஒரு குப்பை கொட்டினாலோ கூட அவர்களுக்கு அங்கே தண்டனை உண்டு. எனவே அவர்கள் பழகிய ஒன்று. அங்கே அதை அவர்கள் செய்ய முடியும். இங்கே அப்படி முடியாது. இங்கே இந்த கொரோனா இந்த நேரத்தில் கூட துப்புரவங்க இருக்கிறாங்க. அதனால் இன்னும் வருங்காலத்தில் நாளை 1ஆம் தேதி முதல் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால் தமிழக அரசும் மத்திய அரசும் இந்த ஊரடங்கு உத்தரவை இன்னும் கடுமையாக அமல்படுத்தும். 14 நாட்கள் கடுமையாக அமல்படுத்தும் என்று நான் ஏனென்றால் கடவுளுடைய பெயரை சொல்லியோ, கோவிலை சொல்லியோ, மசூதியை சொல்லியோ, சர்ச்சை சொல்லியோ அங்கே கூட்டம் கூடுவது எங்கள் உரிமை என்று சொல்வது மற்ற மக்களுக்கு நோயை பரப்புவதற்காக அவர்களுக்கு உரிமை கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். 4 பேருக்கு மேல் இருந்தால் கூடாது என்று சொன்னால் தெருவில் செல்லக்கூடியவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க எதிர்த்து பேசக்கூடியவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை வேண்டும். இந்த 14 நாட்கள் அதை ஒழுங்காக செய்தார் என்று சொன்னால் பரவுவதை தடுக்க முடியும் என்று. உங்களுக்கு இந்த நாளில் உங்க ஆப்ஷன் என்ன? அதான் ஊரடங்கு ஒன்று முடிவாகி போச்சு. மக்கள் அச்சம் அப்படிங்கிறத தாண்டி மக்கள் ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. ஆனால் அந்த அவேர்னஸ் எங்கே போய் நிற்கிது? தன்னுடைய உயிரை பழி கொண்டு விடக்கூடாது என்கிற ஒரு புள்ளியில் போய் நிற்கிது. அதனுடைய தாக்கம் தான் மக்கள் ஊரடங்கு இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் நம்மளுக்கு உயிர் முக்கியம். ஏன்னா உயிர் இருந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பொருளாதாரம் போகுது. அப்போ அந்த ரெண்டுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அப்போ அப்படி பார்க்கிற போது நீங்கள் சொன்ன மாதிரி வளர்ந்த ஒரு சமூகத்துக்கு ஊரடங்கு முக்கியம், அரசுக்கு பொருளாதாரம் முக்கியம். ஏழைகள் பாதிக்கப்படுறதுங்கிறதெல்லாம் உள்ளே வரலையே. இல்லை அது என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி அது அந்த சர்வேல அந்த ஏழை மக்கள் அந்த அளவுக்கு பங்கெடுத்திருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஏழை மக்கள் பங்கு எடுக்கலனா தான் அங்க ஏழை மக்கள் பாதிக்கப்படுறது வந்திருக்கணும். ஏழை மக்கள் ஓட்டு போறதுல ஒரு பிரச்சனை இல்ல. அவங்களுடைய நலனை முன்னிறுத்துகிற போது ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது அதுல அடிபட்டு இருக்கும். அப்படி வருப்பு அப்ப நான் ஒரு விஷயத்தை பாக்குறேன்னா நான் என்னோட ஆங்கிள் தான் பார்ப்பேன். அப்ப அவர் ஒரு பூவர் ஒரு அன்றாடம் காட்சி ஒரு கூலி வேலைக்கு போறவர் அப்படின்னா அவர் வியூ பாயிண்ட்ல தான் அவரோட அந்த விஷயத்தை பார்ப்பாரு. சோ அப்படி பார்க்கிற போது அதுல ஒரு இடைவெளி இருக்கிறது. என்னதான் சொன்னாலும் இந்த 14 நாட்கள் அப்படிங்கிறது அடுத்த சுமன் சார் சொன்ன மாதிரி இந்த ஊரடங்கு ஒரு பெரிய மேக்ரோ லெவல்ல வருமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஆனா மைக்ரோ லெவல்ல இருக்கும். ஆனா ஒரு கட்டாயம் அது ஒரு மைக்ரோ லெவல்லையாச்சும் இது கண்டினியூ ஆவதற்குண்டான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன்.
மக்களை பொறுத்தவரை உயிர் முக்கியமானது என்று கருதுகிறார்கள். உயிர் வாழ்வதற்கு உணவு முக்கியம் என்று கருதுகிறார்கள். இரண்டாவது இடம் உணவு கொடுக்கிறார்கள். சும்மா அந்த ஊரடங்கு நீட்டிக்க வேணும்னு 40% பேர் சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, மக்களுக்கு இருக்கிற அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிற அடிப்படையா அந்த பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இந்த ஆங்கிலத்துல அக்செப்டபிள் ரிஸ்க் கோஷன் அப்படின்னுவாங்க. அதாவது நம்ம செய்யற ஒவ்வொரு இதுலயும் ஆக்டிவிட்டிலயும் ரிஸ்க் இருக்கு. அப்போ நம்ம ரோட கிராஸ் பண்ணும்போது வண்டி அடிச்சுட்டு நம்ம வந்து உயிர் இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பிளெயின்ல போகும்போது பிளெயின் கிராஷ் ஆகும். ஆனால் இந்த ரிஸ்க் எல்லாம் மிகவும் குறைவு என்று நமக்கு தெரிந்ததனால் நம்ம அதை தொடர்ந்து செய்யறோம். சோ உலகம் முழுவதும் ரிசர்ச்சர்ஸ் இப்ப என்ன ஒர்க் பண்றாங்கன்னா அந்த அக்செப்டபிள் ரிஸ்க் பாயிண்ட் என்ன, 1%, 3%, 8% அப்படின்னு ஒரு கால்குலேஷனை கொண்டு வரதுக்கு தான் முயற்சி செய்யறாங்க. இந்தியாவிலையும் சில அமைப்புகள் முயற்சி செய்து மிக முக்கியமான ரிசல்ட் அந்த அக்செப்டபிள் ரிஸ்க் என்னங்கிறத 14 நாட்களுக்கு பிறகு தெரியறதுக்கு தான் திருப்பி சொல்றது நிறைய டெஸ்ட் பண்ணுங்க. அந்த பிரிவலன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் what is the level of risk we are taking after 14 days. இன்னும் 14 நாட்களுக்கு பிறகு என்ன ஆபத்து ஒரு செக்டரை திறந்து விட்டோம் அப்படிங்கிற அந்த டேட்டாவினுடைய அடிப்படை நமக்கு வேணும். அதுக்காக தான் அதிகமா டெஸ்ட் பண்ணணும். நன்றி சுமந்த். ஊரடங்கு நீட்டிக்கணும்னு மக்கள் சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? எனக்கு கேட்டால் இது சீக்கிரம் சொல்லலாம், கொஞ்சம் ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு தான் தோணுது. அடுத்த ஒரு வாரம் 10 நாளில் பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். இது போகணும், உங்களுக்கு டைம் கொடுக்கலாம். இது ரொம்ப ஏர்லி பீரியட் சொல்ல முடியுது. ஒரு 10 days, அடுத்த 10 days இஸ் க்ரூஷியல் ஃபார் டிசைடிங் இது வந்து பண்ணலாமா வேண்டாமான்றதுக்கான டிசிஷன். நேரம் பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு அடுத்த 10 நாள் எவ்வளவு முக்கியம்னு ஒரு டாக்டரை நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியமான நாள் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா எப்படி வந்து இப்போ டெஸ்டிங் வந்து நான் சொன்ன மாதிரி கூடி இருக்கு. ஸோ அடுத்த 10 நாள் நம்ம 1000 தொட்டு இருக்கோம். ஸோ அடுத்த 10 நாள் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் தான் சொல்ல முடியும். கூடுதா இதே மாதிரி தான் போதா ஃபேஸ்ன்னு தெரிஞ்சால் தான் வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் தெளிவாக வரும். நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த ஐவருக்கும் கேள்வி நேரம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.